போன வாட்டி சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது அதோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் படித்தோம். எந்த மாதிரி மேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்றதை படித்தோம். அதோட அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் எந்த மாதிரி மேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அப்பீலுக்கு நம்ம ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலான்றது படித்தோம். ஸ்பெஷல் லீவ் பிட்டிஷன் எஸ்எல்பின்னு எனி மேட்டர் கேன் பி ரிஃபர்ட் டு தி சுப்ரீம் கோர்ட் ஆர் கேன் பி brought into சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். எனி மேட்டர், அது ஒரு ஸ்பெஷல் டிஸ்கிரிஷனரி பவர், ஒரு ஸ்பெஷல் பவர். ஆனால் அதுக்கு எஸ்எல்பி பிட்டிஷனுக்கு அந்த மேட்டரை வந்து அக்செப்ட் பண்ணணும். யார்? அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அப்ளை, அது வந்து ஜட்ஜஸ் வந்து ஒத்துக்கணும், அந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. எஸ்எல்பின்றது ஒரு சுப்ரீம் பவர். எனி மேட்டர் கேன் பி டிஸ்கஸ்ட் பட் ஓன்லி வித் த சுப்ரீம் கோர்ட்ஸ் அக்செப்டன்ஸ். நீங்கள் இந்த மேட்ரு தான் அந்த மேட்ரு தான் இல்லை, எந்த மேட்டர்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ஸ்பெஷல் லீவ் பிட்டிஷன் எஸ்எல்பின்றோம். அதை விட்டுட்டு அதோட கண்டினியூஷனு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பிரசிடென்ட் கிட்ட படித்தோம். ஆர்டிகல் 143 சுப்ரீம் கோர்ட்டில் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பிரசிடென்ட்டோட பவர்ஸில் நம்ம படித்தோம். பிரசிடென்ட்டு எனி legal matter, any constitutional matters, any legal matters, எப்பவுமே பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைசரி கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கறது வந்து பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட் டு ஃபாலோ தி அட்வைஸ் given by தி சுப்ரீம் கோர்ட். பட் எனி மேட்டர் கேன் பி ரிஃபர்டு டு தி any matter can be referred to the Supreme Court for legal clarity or constitutional clarification. Such a case that advice given by the Supreme Court is not binding on the President to follow it. Binding illa. Understood? Clarity. On any question or law or the fact of public importance which has arisen or which is likely to arise, Supreme Court may advise or refuse to tender its advice. சாரி சார், இதில் நாங்கள் எதுவுமே அட்வைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், சிலது வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரீட்டி இல்லைன்னா அக்ரிமெண்ட்டு, கோவினன்ட்டு, என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பாக அட்வைஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து இண்டிபெண்டன்ஸ் வரும்போது சொன்னது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் அவங்க கொடுத்த அட்வைஸ் என்னது? நான் பைண்டிங் இன் நேச்சர். நான் பைண்டிங்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக, கட்டாயமாக, எக்காரணத்தை கொண்டும் பிரசிடென்ட் அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இது இம்பார்ட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதர் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆதார் கார்டை சிட்டிசன்ஷிப்புக்கு ஏத்துக்க முடியாது, கண்டிப்பாக பாஸ்போர்ட்டோ ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் சிட்டிசன்ஷிப்புக்கு ஏத்துக்க முடியும் அப்படின்னு வேற ஏதாவது கேஸ் விசாரிக்கும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. நினைச்சுக்கோங்க, சும்மா நான் சொல்றது. இது நீங்க காட்டி ஹைகோர்ட்ல, அதர் கோர்ட்ஸ்ல நீங்க என்னவா காட்டலாம்? அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சார் பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல 2026ல என்னது கிருத்திகா வசதி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2026 ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து நாட் த ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க வாதாடலாம். தட் வில் பிகம் தி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. அது ஒரு ரெக்கார்டு, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது ஒரு மைல்ஸ்டோன். அடுத்தது ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து ஆர்டிகல் 13ல இருந்து வரும். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன சார்? எனி திங், எனி கேஸ், எனி லா, எந்த சட்டத்தை நீ உருவாக்கினாலும், எதை நீ மாத்தினாலும், எதை நீ உருவாக்கினாலும், அந்த சட்டம், அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் கான்ஸ்டிடியூஷனுக்கு மாறா இருக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்ப்பா இருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல்
அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணி அதை அடிக்கக்கூடிய சக்தி ஜுடிஷியரிக்கு வந்தது எங்கிருந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல இருந்து. அது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் இன் கான்ஸ்டிடியூஷன், எவ்ரிதிங் இஸ் ஜுடிஷியரி ரிவ்யூ இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி 9th ஸ்கெட்யூல் 1951ல கிரியேட் பண்ணாங்க. 9th ஸ்கெட்யூல் இது என்னன்னா 9th ஸ்கெட்யூல் எந்த சட்டத்தை கிரியேட் பண்ணி இந்த 9th ஸ்கெட்யூல்ல போட்டாலும் அதுல ஜுடிஷியரி தலையிட முடியாது அப்படின்றது தான் அது. அது ஏன் போட்டாங்கன்றது நான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு நீங்க 9th ஸ்கெட்யூல் பார்க்கும்போது 9th ஸ்கெட்யூல்ல ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. இப்ப இதை கூட கொண்டு வந்து 2006ல இது கூட ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டான். அப்படின்னா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் அண்டர் த சன் இன் இந்தியா, எவ்ரிதிங் அண்டர் த சன் இன் இந்தியா இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல். யூ cannot escape from the judiciary scrutiny. ஜுடிஷியரி ஸ்க்ரூட்டினில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. குழப்பல. அடுத்தது ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து சார் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. எனி கோர்ட்ல கொடுத்த எனி ஜட்ஜ்மெண்ட், எனி ப்ரொசீஜர் இவங்களால அதை ரிவைஸ் பண்ணி திரும்பி நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ it can be restricted by parliamentary registration. பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வேணும்னா இந்த பவரை வந்து கம்மி பண்ணலாம். தவிர சுப்ரீம் கோர்ட் என்னது ரிவ்யூ பிட்டிஷன் யாராவது வந்து ஃபைல் பண்றாங்க, சார் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்ல, இது கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு ஆர்பி பிட்டிஷன், ரிவ்யூ பிட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை ரிவ்யூ பார்த்துட்டு அந்த ரிவைஸ் பண்ணணும் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை, இல்லைன்னா இது பெருசாக்கணும், இது கம்மி ஆக்கணும். இது பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கு பவர், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கு பவர். அது கியூரேட்டிவ் பிட்டிஷன் கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது ரிவ்யூ பிட்டிஷன், ரெண்டாவது வாட்டி போடும்போது கியூரேட்டிவ் பிட்டிஷன். கியூரேட்டிவ்னாலே நீங்க வந்து மெடிக்கல் கியூர் தான். அதை ஒன்று சரியில்லை அது சரிப்படுத்துறீங்க அந்த மாதிரி. அண்ட் அதர் பவர்ஸ் அவ்வளோ இல்லை. இது சீனியர் அட்வொகேட்ஸு அப்படிலாம் வந்து அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு எப்படி வருவாங்க. இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். சுப்ரீம் கோர்ட்டு ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து நம்ம அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது நீங்கள் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு எல்லாமே இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் ஆகுது. யூஎஸ் மாதிரி யூஎஸ்லேருந்து தான் நம்ம இது இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். யூஎஸ்லேருந்து தான் இது இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அப்போ ஆனாலும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு, சில மாற்றங்கள் இருக்கு. இது ஃபெடரல் கேசஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்கும். எங்க யூஎஸ்ல சரிங்களா? யூஎஸ்ல எல்லா கேசஸ்க்கும் எல்லா ஸ்டேட்டு, கலிபோர்னியாவுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பேரு சுப்பீரியர் கோர்ட், நார்மல் கோர்ட்டு தான். நீங்க வந்து சாதாரணமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, மேலே வந்து சுப்பீரியர் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு மேலே வந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். சார் ஒரு ஸ்டேட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்கும். அப்புறம் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஃபெடரல் கோர்ட் இருக்கும். என்ன கோர்ட்டு? ஃபெடரல் கோர்ட். இப்போ இங்க சுப்ரீம் கோர்ட் நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹையஸ்ட் கோர்ட் பேரு ஃபெடரல் கோர்ட். ஃபெடரல் கோர்ட் வந்து ஃபெடரல் கேசஸ் தான் பார்க்கும். அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் பிரச்சனைகள் இல்லைன்னா ஹையர் கிரைம்ஸ். ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு 10 ஸ்டேட்ல அவன் வந்து வேண்டியப்பட்ட ஆளு, அவன் வந்து அந்த கிரிமினல் வந்து ஹிஸ்டரி ஷீட்ரு, ரவுடி ஷீட்ரு, 10 ஸ்டேட்ல அவன் கொள்ளை அடிக்கிறது தான் வேலை. அதெல்லாம் ஃபெடரல் கேஸ். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெடரல் கேசஸ்னா விச் இஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாம் தான் நீங்க சுப்ரீம் கோர்ட் ஃபெடரல் கோர்ட்டுக்கு போகும். ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கேஸ் மட்டும் இல்ல, நேவல் கேசஸ், மேரிடைம், சாரி அங்க வந்து ஃபெடரல் கேசஸ் மட்டும் போகும் நம்ம இந்தியாவில். எது? ஸ்டேட் டு ஸ்டேட்டு இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட்டு, இதெல்லாம் போகும். இவந்து ஃபெடரல் கேஸ் மட்டும் இல்ல, எங்க அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல நேவல் கேசஸ், மேரிடைம் ஆக்டிவிட்டிஸ், அம்பாசிடர்ஸ் எல்லாமே போகும். இங்க நம்மள அதுக்கு மார்ஷல்லா வேற. யாருக்கு? இந்தியாவில்
மார்ஷல் லா வேற. மார்ஷல் லா எதுல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்? நேவல் இது ஆர்மியை பத்தி யார் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம நார்மல் கோர்ட்ஸ்ல டிஸ்கஷன் நடக்காது. அது எந்த எந்த கோர்ட்ல நடக்கும்? மிலிட்ரி கோர்ட்ல நடக்கும். அது மார்ஷல் லா வந்து பார்ப்பாங்க. ஐபிசி இருக்கிற இடம் இல்ல சார். இது கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் மட்டும்தான் அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல போகணும். இது கான்ஸ்டியூஷன் கரெக்டா தப்பான்னு அப்படி இல்லை. சாதாரண கிரிமினல் கேஸு 10 வருஷம் எனக்கு இந்த அண்ணன் போட்டாங்க சார், சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்க வந்து எங்க போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முறையிடலாம். ஏன் தம்பியே பயங்கரமான கிரைம் பண்ணியிருக்காரு, ஒரு 100 கோடி 100 கோடி எல்லாரையும் ஏமாத்திட்டாரு, ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பெயில் கிடைக்காது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கொஞ்சம் போராடினார்னா 3-4 வாய்தால இவருக்கு பெயில் கிடைச்சு. இப்போல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு 2 மர்டர் பண்ணுறது. அவர் சாதாரண சிவில் கோர்ட்லலாம் வந்து அப்பீல் பண்ணுறதே இல்லை, பெயில் தரமாட்டாங்கன்னு. ஹைகோர்ட்டுக்கு போனாலும் தர மாட்டேங்கிறாங்க. சாதாரணமாக அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 2 மர்டர்லாம் சாதாரண விஷயம், 2 வாய்தால கிடைச்சிடும். இப்போ காசு வாங்கும்போது 2 மர்டர் பண்ணுறதுக்கு அதுவும் சுப்ரீம் கோர்ட் சார்ஜஸ்ன்னு தனியாக வாங்குறாங்க, ஜிஎஸ்டி மாதிரி. ஏன் நான் இது அழுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு? ஏன்னா யார் இங்கே வந்து கலெக்டர் ஆக போகிறீங்க, எஸ்பி ஆக போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த காமெடிலாம் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஹைகோர்ட்டில் போட்டு பெயில் வாங்காமல் இருந்திருப்பான், டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டானான்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அங்கே தானே இப்போ கொலை பண்ணா, நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னா, இல்லை சார் அவருக்கு வாங்கும் போதே ஒரு தலைக்கு 50 லட்ச ரூபா, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு 50 லட்ச ரூபா, எல்லாமே சேர்த்து தான் சார் வாங்கினாரு. பக்காவா வக்காலத்து பிட்டிஷன்லாம் சைன் பண்ணி தான் சார் அவன் இது மர்டரே பண்ண போனான். அழகாக போவான், நீட்டாக ஒரு 15 நாளில் வாங்கிட்டு வந்துடுவான். அதை நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஹீரிங் ஓடும். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் போடுறது. இந்த ஒரு காரணத்துக்கு தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பெரிய பெரிய ரவுடியில் இவங்க வந்து என்கவுண்டரில் போடுறது. ஏன்னா என்கவுண்டரில் போடக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும், மனசாச்சு. என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கில்லிங் அதிகமாயிரும். அவனுக்கு ஒரு 10 மர்டர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி 30 கோடி சம்பாதிச்சிருவான். அவன் வெளியே வர்றது என்னன்றது கண்டுபிடிச்சிருவான். எல்லா லாயரும் கம்யூனிட்டி லாயரும் அவனோட லிங்காக இருப்பாங்க. எங்கே மறையணும், எப்படிலாம் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணணும், எங்கே இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிடும். இவனை விட்டா இன்னும் அதிகமாக தான் ஆகும் தவிர கம்மியாகாது. ஸோ இதில் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் டு த பிரசிடென்ட்லாம் இல்லை, இண்டிபெண்ட். ஆனால் இந்தியாவில் மட்டும் அட்வைசரி பிரசிடென்ட். இது மட்டும். இது லாஸ்ட் ப்ராசீஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதுல ஜுடிஷியல் ரிவ்யூ ஜாஸ்தி. இதுல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதுல ஜுடிஷியல் ரிவ்யூக்கு லிமிடெட். ஆனா லிமிட்டெடு அந்த நம்பாளுங்க அது அன்லிமிட்டெட் ஆகிட்டாங்க. உருவாக்கும் போது அது லிமிட்டெடு, ஆனா இப்போ அன்லிமிட்டெட் ஆகிட்டு அது உலக அப்படியே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பக்கம் போயிட்டாங்க. சார் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்ன சார்? நான் வந்து சௌந்தர்யாவை ஒரு முக்கியமான ஒரு மர்டர் கேஸ்ல தேடி வரேன். அந்த அம்மாவை சௌந்தர்யாவை நான் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன். அரெஸ்ட் பண்ணி கூண்டில் ஏற்றி சார்ஜ் ஷீட்டை போட்டு இப்போ வந்து ஹை கோர்ட்டில் இந்த கேஸ் ஓடுது. ஏன்னா கீழ் கோர்ட்டில் சௌந்தர்யாவை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவளுக்கு வந்து வரணும்னு சொல்லி நாங்கள் ரிவ்யூ பிட்டிஷன் போட்டு மற்றதுக்கு அப்பீலுக்கு போய் இப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி தரணுன்றது எங்களோட இன்டென்ஷன். நாங்கள் போய் போராடணும் போது கீழ்கோர்ட்டில் அநியாயமாக இவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் மெயின் முறையீடு. அவங்க வந்து திரும்பி எல்லா ப்ரொசீஜரும் எடுத்து பார்ப்பாங்க. சௌந்தர்யாவை அரெஸ்ட் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டா, அன்னைக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தது கரெக்டா, அரெஸ்ட் பண்ணும்போது சௌந்தர்யா கிட்ட கையெழுத்து போட்டாங்களா, இன்டிமேஷன் ஆஃப் அரெஸ்ட் அவங்க வீட்டில் கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் இவங்களை கரெக்டாக கொண்டு போய் 24 மணி நேரத்துக்குள்ள ஜட்ஜி கிட்ட போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நிறுத்தினாங்களா, இவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி தான் ரிமாண்ட் பண்ணாங்களா, இது எல்லாமே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இது எல்லாம் ப்ரொசீஜரும் ஒரு சட்ட ரீதியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு வாங்க. இது என்னது? கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ஒரு கிரிமினலை எப்படி வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணணும், எப்படி அவனுக்கு சம்மன்ஸ் தரணும், அவனை எப்படி வந்து நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போடணும், அவனை எப்படி வாய்தாக வர வைக்கணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கும். இந்த ப்ரொசீஜர் தான் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சட்டம் அது, சிஆர்பிசி சட்டம்.
இந்த சட்டத்துக்கு கீழ் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டா ஃபாலோ பண்ணி சௌந்தர்யாவை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா சௌந்தர்யா தப்பு பண்ணாலான்னு அப்பதான் விசாரிப்பாங்க. இது நீங்க எங்கேயாவது விட்டீங்கன்னா விடுதலை. பாயிண்ட் நம்பர் புரியுதா? கரெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடாது. ப்ரூவ் பண்ணாலும் அவங்க ஏத்துக்கூடாது. ஏன்னா யூ ஹாவ் நாட் ஃபாலோட் தி லா எஸ்டாப்ளிஷ்டு பை. ஸோ நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கரெக்டான குற்றவாளியை பிடிச்சாலும் கரெக்டா அவங்க சாட்சிகளை விசாரிக்காம இருக்கிறது, எழுத வேண்டியது எழுதாம இருக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் சயின்டிபிக்கா எவிடன்ஸ்லாம் வைக்கணுமோ அது வைக்காம இருக்கிறது, இதனால விடுதலை ஆயிடுவாங்க. ஆக்சுவலி மர்டர் பண்ணது அவன் ஒரு வாட்டி தான். இங்க போலீஸ் எல்லாம் நாங்கெல்லாம் 10 மர்டர் பண்ணது சமாதானம். எப்படின்னா அவனை வெளியே விடாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் உட்காந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் மர்டர் பண்ணிட்டு நிம்மதியா வெளியே சுத்திட்டு இருப்பான். அவனை எங்க வெளியே விட்டுருவாங்களோன்றதுக்காக உட்காந்து இதெல்லாம் மல்லு கட்டி நாங்க வாங்கிட்டு இருப்போம். ஏதோ இங்க பிள்ளைங்களை தான் நாங்க காப்பாத்துறோன்ற மாதிரி. ரொம்ப கஷ்டப்படுவோமா, அது உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இப்போ சிஆர்பிசி சட்டம் உருவாக்குனாங்க. இப்படிதான் அரெஸ்ட் பண்ணணும், இப்படிதான் இன்டிமேஷன் கொடுக்கணும், இப்படிதான் சர்ச் வாரண்ட் வாங்கணும், அவங்க வீட்டை இப்படிதான் சர்ச் பண்ணணும், அவங்க ஒருத்தருக்கு வாய்தாக்கு வர கூப்பிடணும்னா இப்படிதான் சம்மன்ஸ் அனுப்பணும், ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணணும்னா இப்படிதான் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும், எல்லாமே ப்ரொசீஜர் இருக்கு. இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னா அந்த சட்டத்தையே கொஸ்டின் பண்றது ஒரு படி மேல. சட்டத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ற ப்ரொசீஜர் கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு பாக்குற வேலை தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சட்டம் கரெக்ட்னு நம்புவாங்க. சட்டம் கரெக்ட், ஆனா அந்த சட்டத்துல அந்த ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படின்னா ஒரு 10 ரூல்ஸ் வச்சுட்டு 10 ரூல்ஸும் கரெக்ட்னு நம்பி 10 ரூல்ஸ் அமல்படுத்துறது கரெக்டான்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இங்க அப்படி இல்ல, அந்த 10 ரூல் உருவாகின ப்ரொசீஜரே கரெக்டா அப்படின்றது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் ஸ்லோவா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லால இருந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜுடிஷியரி ஸ்ட்ராங் ஆகும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணி அமைச்சு அந்த சட்டம் கரெக்ட்னு நம்பி அதுல இருக்கிற ப்ரொசீஜர் கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா இல்லையான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க எங்க இந்தியன் ஜுடிஷியரியில. இது எந்த ஸ்டைல்னா யூகே ஸ்டைல். இது என்ன ஸ்டைலு? அங்க பார்லிமெண்டரி தான் பவர்ஃபுல், ஜுடிஷியரி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணும். சட்டம் பவர்ஃபுல், அங்க ஜுடிஷியரி பவர்ஃபுல் இல்ல. யூஎஸ் எப்படின்னா ஜுடிஷியரி பவர்ஃபுல் சட்டத்தோட. இப்ப நம்மாலும் என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா யூகே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா சிஸ்டம் எது? ஜுடிஷியரி யூஎஸ். ஆனா உள்ள இருக்கிற ப்ரொசீஜர் எப்படி? யூகே. மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது விளங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஸ்லோவா எந்த பக்கம் போறாங்க. இவங்களுக்கு இந்த புத்தி சொல்லி கொடுத்தது யாருன்னா இந்திரா காந்தி மாதிரி ஆளுங்க. கும்மி அடிச்சிட்டாங்க சட்டத்தை. அப்ப என்ன முடிவு பண்ணாங்க, யூகே மாதிரி ஆளுங்க யூகேல ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க கரெக்டா பாஸ் பண்ணாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. ஆளுங்கெல்லாம் அராஜகம் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா அத நம்ம டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பக்கமே நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஒரு சட்டத்தை உருவாக்குனதே கரெக்டா தப்பா? சட்டம் உருவாக்கி அந்த ப்ரொசீஜர் கரெக்டா அமல்படுத்தலன்னா கேள்வி கேட்கறது வேற. சட்டம் உருவாக்கின ப்ரொசீஜரே கரெக்டா அப்படின்னு பாக்குறது வேற. அப்பனா ஜுடிஷியல் பவர்ஃபுல் எப்ப ஆறாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லால தான் ஆவாங்க, ப்ரொசீஜரை விட. ஏன்னா அரெஸ்ட் ப்ரொசீஜரை சட்டத்தை பாஸ் பண்ணது பார்லிமெண்ட். அரெஸ்ட் ப்ரொசீஜர் ப்ராசஸே தப்புன்னு சொல்றது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அமல்படுத்துறது மட்டும் கரெக்டா தப்பான்னு பாக்குறது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இந்த வீடியோவை இதே இடத்துல நிப்பாட்டி பல வாட்டி கேளுங்க, உங்களுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா புரியும். இது உங்களுக்கு அது ஜஸ்டிஸ்லாம் ஹைகோர்ட் அங்கேயும் இங்கேயும் நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட்டோட ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 214 இருந்து 231 வரைக்கும். நீங்க ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருக்கிற 2-3 ஸ்டேட்டுக்கு தனி ஸ்டேட்டுக்கும் இருக்கும். அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா,
சார் ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கும் சார். ஆனால் ஹைகோர்ட் அதிகமாக இருக்கும் சார். ஹைகோர்ட்டு அதிகமாக இருக்கும் சார். நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட் சார். ஆனால் எல்லா கோர்ட்ஸுக்கு மேலேயும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் சார். இவங்க வந்து எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அந்த கண்ட்ரோல் இருக்கும் சார். இங்கே வந்து ஆர்டிக்கல் 32 வச்சு ரிட்ஸில் போகலாம் சார். ஆனால் டைரெக்டாக இப்போ போக முடியாது சார். ஆர்டிகல் 32 எடுத்துக்கிட்டு ஆர்டிகல் 226 ஃபர்ஸ்ட் போகணும் சார். அதுக்கப்புறம் தான் அப்பீல் வந்தால் அங்கே போகணும் சார். அதுக்கப்புறம் தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். நான் உங்களுக்கு புரியுமா? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்தால் உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்தால் புரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 65 இயர்ஸ் சார். இங்கே வந்து 62 இயர்ஸ் சார். இது அப்பாயின்மெண்ட் ஆல்மோஸ்ட் சேம். இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் தான். ஆனால் கவர்னரை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கன்சல்டேஷன் இது ஹைகோர்ட்டு. கவர்னரை சும்மா பேரு கேட்பாங்க. கவர்னர் அப்பாயின்ட் பண்ண மாட்டார். 2 இடத்துலையும் அப்பாயின்மெண்ட் யாரு? ஜட்ஜஸை பிரசிடென்ட் தான். கவர்னரை இங்கே கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓவராலாக கொலிஜியம் சிஸ்டமில் யார் இருப்பா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹைகோர்ட், அந்த கரண்ட் கன்சர்ன் ஹைகோர்ட். கொலிஜியம் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்னு எடுத்தேன். இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 226, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனு ஆர்டிகல் 226. எனிதிங் மேட்டர்ஸ் இன்வால்வ் இன் த கான்ஸ்டியூஷன் இங்கே தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் எங்கே போக முடியும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அதே மாதிரி அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் கிட்ட வரும்போது சபார்டினேட் கோர்ட்ஸ் கிட்டேருந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு இவங்க கிட்ட நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அதே மாதிரி டெத் சென்டென்ஸு லோயர் கோர்ட்டில் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெத் சென்டென்ஸ் தர முடியாது. எப்பவுமே கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட் தான் இருக்கணும் ஒரு டெத் சென்டென்ஸ் தரும்போது. அதே மாதிரி கீழே சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்டு வந்து எல்லாரோட ரெக்கார்டும். இப்போ இங்க இருக்கிற ஹைகோர்ட் என்ன பண்ணுன்னா, சென்னை, மதுரை அந்த பக்கம் ஃபுல்லாவே தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா விஷயங்களையும் சூப்பர்வைசர் யாரு? சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட். இங்க வந்து கோர்ட்டை இன்னும் அது சென்னை ஹைகோர்ட்னு சொல்ல மாட்டாங்க, எம்ஹெச்சி தான். சாவர வரைக்கும் அது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான், மாற்ற முடியாது. அது பாம்பே ஹைகோர்ட் தான். எது? மும்பை ஹைகோர்ட்டா மாற்ற முடியாது. ஏன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இல்லையா அது. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டில் நீங்கள் மாற்றுறீங்கன்னா எல்லாம் மாறிடும். நீங்கள் எத்தனை ரெக்கார்ட் மாற்றணும்? சிட்டி பேர் மாற்றுற அளவுக்கு ஈஸி இல்லை நீங்கள் கோர்ட் ரெக்கார்டை மாற்றுறது. ஏன்னா 150 வருஷம் 160 வருஷம் முன்னாடி இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும். அது பாம்பே ஹைகோர்ட் தான், அது கல்கத்தா ஹைகோர்ட் தான். கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு ஆகாது. குழப்பறவங்கள ஒரே ஒன்று தான் மாறாமல் இருக்கு, டெல்லி ஹைகோர்ட்டு. அது டெல்லியாகவே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆல்வேஸ் நீங்கள் பேரை மாற்றினாலும் என்ன மாற்றினாலும் அது திருவனந்தபுரம் ஹைகோர்ட் இல்லை, திரிவேண்ட்ரம் தான். இது மெட்ராஸ் தான். ஏன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. புரியுதுங்களா? கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. இது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டை பற்றி நான் சொல்லிட்டேன். இவங்க இப்போ லோயர் கோர்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த ஹைகோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல ஹைகோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பாம்பே ஹைகோர்ட்டில் யூஸ் பண்ணலாம். கல்கத்தாவில் கொடுத்த ஹைகோர்ட் ரெக்கார்டை கொண்டு வந்து நீங்கள் வந்து டெல்லியில் யூஸ் பண்ணலாம், ராஜஸ்தானில் யூஸ் பண்ணலாம், ஜெய்ப்பூரில், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 13லையும் 226 அதோட ரிட்டை வச்சு கூட அவங்க ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? எனிதிங் அஃபெக்டிங் த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி சிட்டிசன்ஸ், அதை வந்து நீங்கள் ஜுடிஷியரி அவங்க கையால் அது எடுத்து அதை ரிவ்யூ பண்ணி அது மொத்தமாக அடிக்கிறதோ இல்லைன்னா மாற்றுறதோ ஏதோ ஒன்று செய்வாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இது ஆல்ரெடி ஓவர். இது அதர் ஜட்ஜஸ், சப்பார்டினேட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். இது அவ்வளோ டெப்த் தேவையில்லாம அது. அதுக்கப்புறம் 2 வேஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா ஒன்று கோர்ட்ஸுக்கு போவீங்க, இல்லைன்னா ட்ரிபியூனலுக்கு போவீங்க. ட்ரிபியூனல்னா பிஸ்னஸ் மேட்டர்ஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேட்டர்ஸ், அதுக்கு போவீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துட்டாங்க, கரப்ஷன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க,
இல்லைன்னா ஒருத்தரை வந்து ஊழல்னு சொல்லி தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்க, அப்புறம் வந்து 2 கம்பெனிக்கு பிரச்சனை, இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரிபியூனல்ஸ்க்கு போவாங்க. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா லோக் அதாலத் மாதிரி. இது லோக் அதாலத். இது என்னன்னா ஃபாஸ்டராக சின்ன சின்ன கேசஸ் இருக்கும். என்னன்னா நானும் கௌசிகாவும் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இப்போ கோபத்தில் கௌசிகாவை நான் திட்டேன் கெட்ட வார்த்தையில், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இது நீங்கள் வந்து அது சாதாரண 1000 ரூபா ஃபைன் கட்டுற மேட்ரு. அதை கொண்டு போய் நீங்கள் அந்த எஃப்ஐஆர் சாதாரண கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லோக் அதாலத்தில் வச்சு முடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு நான் திட்டினேன்னு நான் ஒத்துக்கணும். புரியுதுங்களா? அது நான் கண்டிப்பாக திட்டினேன்னு ஒத்துக்கிட்டாதான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா மீடியேஷன் ஆர்பிட்ரேஷன் போகும். மீடியேஷனில் 2 பக்கமும் சமானமாக உட்கார வச்சு லீகல் எக்ஸ்பர்ட்ஸை உட்கார வச்சு, ஏன்னா இங்கே வந்து நிறைய பெண்டிங் இருக்கு கேசஸ், அதை குறைக்கிறதுக்காக இது ஆல்டர்னேட்டிவ். சீக்கிரமா சின்ன சின்ன கேசஸ்லாம் முடிச்சு விட்டா ஓன்லி பெரிய கேசஸ்க்கு மட்டும் அந்த வந்து மெயின் ஸ்ட்ரீம் கோர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ல ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன், செட்டில்மெண்ட் எல்லாம் எது வழியா பண்றாங்க? லோக் அதாலத். எந்த வழியாக? லோக் அதாலத். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை, சொத்து சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கிற சண்டை, பேசுவோம் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பண்றாங்க. இது எங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 89ல இருக்கு. ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். இந்த ஆர்பிட்ரேஷன்னா 2 பேருக்கு உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றது, லோக் அதாலத் வழியாக அவங்களுக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கறது, 2 பேரை உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் கொண்டு வர்றது. இங்க மீடியேஷன். மீடியேஷன்னா காம்ப்ரமைஸ் கொண்டு வருது, 2 பேரும் ஒரு படி இறங்க வைக்கிறது, இல்லைன்னா 2 பேரையும் ஒரு படி ஏற வைக்கிறது, 2 பேரையும் பண்ண வைக்கிறது. ஒரு பக்கம் தோத்துற மாதிரி இல்லை. மிச்சம் எல்லா இடத்துலையும் ஒரு பக்கம் தோத்துருவாங்க, ஒரு பக்கம் ஜெயிச்சிருவாங்க. மீடியேஷன்ல எப்படின்னா 2 பேரும் நின்று ஆவாங்க. நம்ம ஊர்ல பஞ்சாயத் அப்படின்னு பிறந்தது இல்லை, அதுதான் இது. சரிங்களா? இவங்க எல்லாம் எந்தெந்த சட்டம் வந்து அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்போ டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா பார்ப்போம். மீடியேஷன் அப்படின்னா மியூச்சுவலி அக்ரியபிள் செட்டில்மெண்ட் அப்படின்னா 2 பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு நடைமுறைக்கு வந்து ஒத்துக்கிறது. புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, 2 பேருமே நாங்கள் விவாகரத்து வாங்கி தொலைகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி கொடுத்துட்டு கிளம்புறது. அதுக்கப்புறம் நாங்கள் அடிச்சுக்க மாட்டோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேஸ் தர மாட்டோம், அவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்த மோதிரத்தை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுத்த அந்த சில்வர் பாத்திரம் எங்க, நான் கொடுத்த டெட்டி பேர் எங்க. என்னம்மா, நான் வந்து கல்யாணம் பண்ணாமலேயே ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் தான் கொளத்தூர் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, கொளத்தூர்னு ஒன்று இருக்குது, கொளத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் தான் இன்சார்ஜ். எல்லாம் பாத்திரம் குடம் சண்டை எல்லாமே வரும் சார். என்னோட அவன் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்தாங்க சார். அவன் யாருன்னே தெரியாத மாதிரி பேசுவான். 8 வருஷம் லவ் பண்ணன்னு சொல்லுவான். 8 நாள் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி, 9 நாள் என் முன்னாடி வந்து நிற்பாங்க. 8 நாள் நீங்கள் புரியாதது என்னம்மா இந்த 8 நாளில் புரிஞ்சுதுன்னு கேட்டால், அவன் 8 வருஷம் புரியாதது இந்த 9 நாள் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டால், எனக்கு அவன் கிரிமினல்னு தெரிஞ்சுது, அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சுது. எனக்கு உடனே அவங்ககிட்டலேருந்து எல்லாமே, எங்கள் அம்மா கட்டில் கொடுத்தா, எங்கள் அம்மா வாஷிங் மிஷின் கொடுத்தா, எங்கள் அம்மா இது கொடுத்தா, இது எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் அனுப்புவேன். எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு வருவாங்க. மீடியேஷன்னா நியூட்ரலாக 2 பக்கமும் பேசி பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. சரிங்களா? ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்பியூட்டை கொண்டு போய் 2 பேருக்கும் வைப்பாங்க. அந்த டிஸ்பியூட் வந்து 2 கம்பெனிக்குள்ளே இருக்கலாம். திருப்பூர்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு யூஎஸ்க்கு சாமான் அனுப்பிச்சிருக்கலாம், அவன் அங்கேருந்து பில்லு கிளியர் பண்ணாமல் இருப்பான். அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ஆர்பிட்ரேஷனில் கொண்டு போவீங்க. இதுக்கு ஆர்பிட்ரேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அங்கே போன அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது திரும்பி நீங்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவன் வந்து இப்போ 8 லட்ச ரூபா தரத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 8 லட்ச ரூபா அமிச்சிட்டா திரும்பி 2 லட்ச ரூபாய்க்கு நீ பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னா அதோட அந்த கேஸ் முடிஞ்சு. இது கேவலமாக இந்த சிவில் கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எத்தனை வருஷம் ஆகும் இந்த கேஸ் முடிக்கிறதுக்குன்னு தெரியாது. இது உடனே பஞ்சாயத்து பண்ணி விடுறது. என்ன கொடுமைன்னா, இந்த ஆர்பிட்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, எனக்கு 1 லட்ச ரூபா கொடுன்னு உள்ள ஆளு கேட்குறான். இந்த என்னது அன்பயாஸ்டு, இம்பார்ஷியலு,
நான் இம்போசிங் அப்படின்னா டெஃபினிஷன் கூட தெரியாது. அன்பயாஸ்னா என்ன? எந்த பக்கமும் சாயாம, காசு குத்த பக்கம் சாயறது. இம்பார்ஷியல்னா என்ன? அதுதான் பண்ணலாங்க. அதனால தான் நிறைய பேர் கடுப்பாகி அங்கே போகிறதே இல்லை. நம்ம இந்த காசு எடுத்து ஜட்ஜுக்கே குத்தி தீர்ப்பு வாங்கிடலாம்டான்னு சொல்லி வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்தது கன்சிலியேஷன். இது பைண்டிங்மா. எது பைண்டிங்னா என்ன? நீங்க அந்த தீர்ப்புக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. அதுக்கூட திரும்பி எந்த கோர்ட்டுக்கும் போய் திரும்பி உட்காந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. திரும்பி கன்சிலியேஷன் அப்படின்னா காம்ப்ரமைஸ் இல்லைன்னா ஒரு வாலண்டரியா அக்ரிமெண்ட் வழியாக, அப்படின்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. சார் அவன் என் மேல போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன்றான் சார், நானும் அவனுக்கு அனுப்ப வேண்டிய ஷேர்ஸை நான் அனுப்பிச்சிடுறேன் சார், முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து போயிட்டு கையெழுத்து போட்டு அங்கே போய் கன்சிலியேஷன்ல கொடுத்து வந்துடும். சரிங்களா? இது வந்து டஸ் நாட் ரெண்டர் எ பைண்டிங் அவார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒன்று அவன் கொடுப்பான், நான் கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன், நான் உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவன் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து குப்பையில் போட வேண்டியது. கொடுப்பாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ் பிடிக்கலன்னா திரும்பி போயிட்டு நீங்கள் சண்டை போட்டுக்கலாம். வழக்கமா எங்கே வெளியே போயிட்டு திரும்பி குடத்துக்கிட்ட சண்டை தான், தண்ணி வண்டி கிட்ட சண்டை தான். நெகோசியேஷன் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமானது. ரொம்ப 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 சின்ன சின்ன கேசஸ், ரொம்ப வந்து செல்ஃப் கவுன்சிலிங் கொடுத்து அந்த டிஸ்பியூட்டை வந்து எந்த விதமான ஒரு எல்லாம் நார்மலா பேசி 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 2 பக்கமும், சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், உங்களுக்கு என்னம்மா வேணும், உங்களுக்கு என்ன சார் வேணும், 2 பிசினஸ், 2 அண்ணன் தம்பிங்க, அப்பா பிள்ளைங்க, இவங்க தான் இருப்பாங்க அங்க. இந்த விஸ்வநாத் சன்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, சூர்யா, பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஸ்வநாதன் அண்ட் கோ, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள் இதெல்லாம். குடும்ப வாரிசு வாரிசா வந்து அந்த பிசினஸஸ் வரும். அதுல ஒருத்தன் வந்து பயங்கரமா வேலை செய்வான், அவன் பார்த்தா தம்பி பையனா இருப்பான், இவன் அண்ணன் பையனுக்கு அது பிடிக்காது, பொறாம, எல்லாமே அவனுக்கு போய் சேருது பேருன்னு. இவன் ஊர்ல இல்லாததெல்லாம் போயிட்டு அவங்க அப்பங்கிட்ட சொல்லுவான். அப்போ அண்ணன் தம்பிங்களை 2 பேரையும் வந்து பிரிகிற மாதிரி பண்ணுவான். ஏன்னா எல்லாமே தம்பி பையனுக்கு போகுது, கசினுக்கு போகுது. இதுதான் மகாபாரதம். அந்த மகாபாரதம் தான் எல்லா வீட்லயும் நடக்குது. அங்கேயும் அண்ணன் தம்பி பசங்களுக்கு தானே பிரச்சனை. திருத்தராஷ்டிரர் பாண்டு மகாராஜாவோட பிள்ளைங்களுக்கு வந்த பிரச்சனை தான் குருச்சேத்திரம். இது எல்லாமே குருச்சேத்திரம் சால்விங் ப்ராசஸ். இதுல செகுனி இருப்பான், இதுல கிருஷ்ணரும் இருப்பான், இதுல ஒரு திரௌபதி இருப்பா, சிரிப்பா, சாபம் விடுவா, எல்லாமே ஓடும். ஆல் ப்ராசஸ். ஒரு பெண்கள் இருப்பாங்க, ஆல் ப்ராசஸ் இதுல இருக்கும். நடு தெருவுக்கு வரும்போது எப்போ இதெல்லாம் போய் நம்ம போய் மெதிச்சிட்டோமோ அப்போ நம்ம மனுஷனா செத்துருவோம், மிருகமா மாறுவோம். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் போயிட்டு நீங்க ஏதோ ஒரு துளி மானத்தை விட்டு கொடுப்பீங்க, இல்லைன்னா கௌரவத்தை விட்டு கொடுப்பீங்க, ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஏத்துற மாதிரி இல்லாம குறைக்கிற மாதிரி எல்லாம் செயல்களும் இருக்கும். வெளியே வரும்போது எங்க விட்டனோ அது மொத்தா பிடிக்கிறோன்னு அண்ணாமலடான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிப்பான். அவன் வீட்டுக்கு முன்னாடியே ஹோட்டலை கட்டணும், அவன் வீட்டுக்கு முன்னாடியே நான் வந்து வீடு கட்டணும், இன்னும் அநியாயமா ரோட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி எஃப்ஐஆர் போட்டு, ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு, ஒரு வாட்டி இந்த நெகோசியேஷன்லாம் போயிட்டு வந்துட்டா அவன் முழு மனுஷன். அவனை நீங்க ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அவனை வச்சு செஞ்சிருச்சு சொசைட்டி ஆல்ரெடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சினிமா தியேட்டர்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை. மீடியேஷன், கன்சிலியேஷன் பேசுங்க அப்படின்னு எல்லாருமே வந்து இப்போ இதெல்லாம் சினிமா தியேட்டர்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே போங்க, நீங்கள் அந்த சர்வீசஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா நல்ல விஷயம்தான். புருஷன் பொண்டாட்டியே பேசிக்கிட்டே இருந்தால் சண்டை வரும், வேற யாராவது நடுவில் இருக்கிறவன் பேசினா ஓகே. ஆனால் அவன் வந்து நல்லவனா இருக்கணும். இருக்கிற தீயில இன்னும் எண்ணெய ஊத்துறவனா இருக்கக்கூடாது. ஃபேமிலி கோர்ட்ஸு, கிராம நியாயாலயாஸ், நியாய பஞ்சாயத், லோக் அதாலத், ஃபேமிலி கோர்ட்ஸ், இது எல்லாமே சிவில் டிஸ்பியூட்ஸை போலீஸ்ல சிவில் கேசஸை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார் அவன் வந்து என் வீட்டில் தங்கிட்டு இருக்கான் சார், 10 வருஷமா வாடகை தரல சார், அவன் எங்கே போகணும்? சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆனால் போலீஸை கொண்டு வந்து அராஜகமாக அவனை வந்து வெளியே இழுத்து விட சொல்லுவான்.
போலீஸ்காரன் காசை வாங்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். போலீஸை வச்சு இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஆளை வச்சு அவனை கொண்டுருவான். இப்போ அவங்க மர்டர் பண்ண வச்சது யாரு? போலீஸு. 1,00,000 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு அவனை நடு தெரு கொண்டு வந்து நிறுத்தினதுனால இப்படியோ என்ன நடு தெருவில் வீடு இல்லாமல் ஆகிட்டான்னு சொல்லி போட்டு தள்ளிடுவோன்னு அண்ணன் கூட பார்க்காம அவனுக்கு ஓடணும். நான் எங்கே சார் மர்டர் பண்ணேன், நான் வீடு தான் சார் காலி பண்ணேன் அப்படின்னு போலீஸ்காரன் உட்காந்து கதையை சொன்னாலும் மர்டருக்கு டைரக்ட்லி ரிலேட்டட் டு அந்த போலீஸ்காரன் தான். இது ஏன் சார் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லாத அளவு கூட ஏன் சார் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாளைக்கு நீங்கள் பியூரோக்ராட்ஸு, நீங்கள் ஆர்டிஓவாக இருப்பீங்க, நீங்கள் மெஜிஸ்ட்ரேட்டு, இது ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட், நீங்கள் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டு, ஆர்டிஓ, புரியுதுங்களா? மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் ஆவீங்க கலெக்டர் ஆகும்போது ஆர்டிஓலேருந்து. நிறைய தீர்ப்புகள் உங்கள் கோர்ட்டில் உங்களுக்குன்னு கோர்ட் இருக்கும். நிறைய சிவில் கேசஸ்க்கு நீங்கள் தான் தீர்ப்பு தருவீங்க. அதே மாதிரி நாளைக்கு டிஎஸ்பி ஆவீங்க, இல்லைன்னா வந்து எஸ்பி ஆவீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆவீங்க. உங்ககிட்ட நிறைய பேர் பிரச்சனை இருக்குன்னு வருவாங்க. சிவில் கேஸில் பார்த்துட்டு இது 2 நாளில் கண்டிப்பாக அவங்க சண்டை போடுவாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி இது ப்ராப்பராக நீங்கள் சேனலைஸ் பண்ணி விடணும். உடனே ஆர்டிஓ இன்கொயரி போட்டுடணும். நீங்கள் இன்கொயரி பண்ணக்கூடாது சிவில் மேட்டரை, ஆர்டிஓ தான் இன்கொயரி பண்ணணும். டெப்யூட்டி கலெக்டர் அவங்க தான் வந்து இன்கொயரி பண்ணணும். உடனே மேட்டரை ரிஃபர் பண்ணி அங்கே வந்து மேட்டரை கொண்டு போயிடணும். நீங்கள் அது டிலே பண்ண போலீஸ்காரன் நடுவில் இறங்கணும்னு பார்ப்பான். நடுவில் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ பஞ்சாயத்து பண்ணி காசு சம்பாதிக்க பார்ப்பான். அது இன்னும் சண்டை பேசாரு. எப்பவுமே சிவில் கேசஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு சேனலைஸ் பண்ணி அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி அனுப்பிச்சிடணும். அவன் என்ன நினைப்பான், 2 பேர் சண்டை போட்டாலே அது போலீஸ் தான் தீர்ப்பான்னு நினைப்பான். ஆனால் ஜூரிஸ்டிக்ஷன் நம்மளுக்கு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான், சிவில் இல்லை போலீஸ்க்கு. சிவில் எப்பவுமே சிவில் கோர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு யாரு? ஆர்டிஓ, இல்லைன்னா டெப்யூட்டி கலெக்டர், இல்லைன்னா உங்களுக்கு டிஆர்ஓ, இல்லைன்னா கலெக்டர். அவங்க தான் சால்வ் பண்ண முடியும், உங்களால முடியாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லா சிவில் கேஸ்லையும் நம்ம ஆளுங்க பஞ்சாயத்து பண்ணி காசு சம்பாதிச்சு பாவத்தை அள்ளிக்கிட்டு நாளைக்கு பி கேர்ஃபுல் வென் யூஆர் இன்கொயரி. பிட்டிஷன் இன்கொயரி ப்ராப்பராக இல்லைன்னா தான் மர்டர் நடக்கும், அட்டெம்ப்ட் மர்டர் நடக்கும், கொலை குத்து நடக்கும். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். கிட்னாப் நடக்கும், வெடிகுண்டு பாட்டில் வந்து போட்டு கிறிஸ்டைல் பாட்டிலில் போட்டு பெட்ரோல் பாட்டிலில் போட்டு பெட்ரோல் குண்டு வீசுவாங்க வீட்டில். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா போலீஸ்காரன் பிட்டிஷனை கரெக்டாக விசாரிக்கல. காட் த பாயிண்ட்? லோக் அதாலத்தை பற்றி, லோக் அதாலத்து வந்து பவர்ஸ் ஆஃப் ஏ சிவில் கோர்ட் வரும். அது வந்து சிவில் கோர்ட்டாக தான் நீங்கள் வந்து ஆப்ரேட் ஆகி, ஆனால் எல்லா ப்ரொசீஜரும் சிஆர்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணும், கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ. நியாய பஞ்சாயத்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், வெரி ஃபார்மல், வில்லேஜ் லெவலில் வந்து கம்யூனிட்டி லெவலில் அது ஸ்பீடி ஜஸ்டிஸ்க்காக நம்ம ஆரம்பித்தது. சிவில் கிரிமினல் ரெண்டுமே வந்து பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேசஸ்மா, ஆமாம், ரொம்ப ஸ்மால் கேசஸ் இன் பஞ்சாயத்து. கிராம நியாயாலயா கூட அதே தான். நியாயாலயா வந்து எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படின்னா அந்த நியாய பஞ்சாயத்து வந்து பஞ்சாயத்து லெவலில், ஊர் லெவலில். கிராம நியாயாலயா வந்து யூனியன் சேர்மன் உட்காந்துருப்பார்ல, இதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு யூனியன் சேர்மன் ஒன்று, ஒன்றிய தலைவர் அப்படின்னு வாங்கி அவருக்கு அந்த லெவலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் 3 நாள் இருக்கும், வைக்கலாம் வைக்காமல் இருக்கலாம். ஆனால் நியாய பஞ்சாயத்து மட்டும் வைக்கலாம் கண்டிப்பாக. இது வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படின்னா கிராம பஞ்சாயத்தில் வந்து சில விஷயம் சால்வ் பண்ண முடியலன்னா அப்பீலுக்கு நீங்கள் எங்கே போகலான்னா கிராம நியாயாலயம். அங்கே வந்து லோயர் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி, புரியுதுங்களா? சிம்பிள் மேட்டர்ஸ். ஃபேமிலி கோர்ட்ஸ் தெரியும், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கும்மி அடிக்கிற பிளேஸ் இது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ மீடியேஷனு
ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம், ஆனால் பஞ்சாயத்து முடிச்சா சரி. சார், ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கும் ஆர்பிட்ரேஷனுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இது டைம் எடுக்கும், இது ஃபாஸ்ட்டாக ஸ்பீடியாக ரிகவரி கொடுக்கும். இது குவாஷி ஜுடிஷியரி, இவர் சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அவுட்கம் வந்து ஆகும், அவங்க சொன்னது தான் நீங்கள் கேட்டு ஆகணும். பைண்டிங் வந்து பார்ட்டிஸ், இதுவும் பைண்டிங் தான், பட் ஆனால் சிலது நான் பைண்டிங், மீடியேஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பைண்டிங். பொறுமையாக உட்காந்து பாருங்க. அது எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் கோர்ஸ் தேவையில்லை. அடுத்தது ட்ரிபியூனல். ட்ரிபியூனல்ஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், இல்லைன்னா வந்து நான் சொன்னல சில இஷ்யூஸ் வந்து டாக்ஸேஷன் அதிகமாக கட்டலை, இவரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய ஹவாலா பண்ணியிருக்காரு, நிறைய தப்பாக அக்கௌண்ட்லாம் காட்டியிருக்காரு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் விஷயம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம் எல்லாமே ட்ரிபியூனல்ஸில். இது கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. 323A, 323B. 323A சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், சென்ட்ரல் மேட்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போவாங்க. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்லாம் ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் போவாங்க, ஸ்டேட் மேட்டர்ஸு, ஸ்டேட் லேண்ட் ரிஃபார்ம்ஸு எல்லாமே டீல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸு, காம்படிஷன் ட்ரிபியூனல், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், இது எல்லாமே ட்ரிபியூனல்ஸ் வந்து 323A and B ஸ்டார்ட் பண்ணுறது. அதுலேருந்து வந்த ட்ரிபியூனல்ஸ் இதெல்லாம். பேர் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு இருக்காது, ஆனால் இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்கும். இன்கம் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இது நம்ம ஸ்டேட்டில் இன்கம் டேக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது, தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? தெரியும். இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப், அவங்க தான் பணத்தை பிரித்து நம்மளுக்கு கொடுக்கணும், புரியுங்களா? ஜிஎஸ்டியில் நம்ம ஸ்டேட் வாங்கலாம், ஆனால் இன்கம் டேக்ஸை நம்ம வாங்கவே முடியாது. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட். எனிதிங் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸு, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸில் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, EII பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் தான் நீங்கள் அங்கே ஃபேக்ட்ரி வைக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் என்ன வைக்க முடியாது, ஃபேக்ட்ரி வைக்க முடியாது. இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ட்ரிபியூனல், புரியுதுங்களா? வாட்டர் டிஸ்பியூட்ஸ்க்கு இதுதான் வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், துங்கபத்ரா நர்மதா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், எல்லாமே நீங்கள் வந்து இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்குல்ல, ஆர்டிகல் 262 பிரகாரம் அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இந்த வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வழியாக தான் காக்கும். காம்படிஷன் அப்பீலேட் ட்ரிபியூனல்னால் இப்போ பெப்சி, கொக்கோ கோலா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, பொவென்டோ இந்த மாதிரிலாம், காலிமார்க்லாம். யாரோ ஒருத்தன் எல்லா கம்பெனியும், கொக்கோ கோலாக்காரன் எல்லா கம்பெனியும் வாங்கணும்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒன்றாக்கணும்னு நினைக்கிறான். மோனோபொலி நம்ம இந்தியாவில் ஒத்துக்க மாட்டோம். மோனோபொலினா சர்வாதிகாரமாக ஒருத்தனே இருக்கிறது ஒத்துக்க மாட்டோம். இப்போ ஜியோக்காரன் ஏர்டெல்லு, வோடாஃபோனு, பிஎஸ்என்எல் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறான், அதான் ஒத்துக்க மாட்டோம். ஃபேர் காம்படிஷன் எப்பவுமே இருக்கணும். அவன் ஃபேராக இருந்தானா இல்லையா அவன் மேலே ஃபைன் போடுவாங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க. ஃபைன் பல கோடியில் போடுவாங்க. நீ வந்து வேணும்னு அந்த கம்பெனியை வந்து ஆக்குபை பண்ணி நீ வந்து சர்வாதிகாரியாக ஆகிறதுக்கு பார்க்குற, மோனோபொலியாக ஆற பார்க்குற, அதுக்காக ஓடுற ஃபர்ஸ்ட் முயற்சியிலையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உன் மேலே வந்து 20 கோடி ஃபைன் போடுறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஜியோக்காரன், அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு போய் எங்கே அஃபிலியேட் பண்ணுவான், காம்பேக்ட்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், பிஸ்னஸ் மேட்டர்ஸ், டிஸ்பியூட்ஸ் இது எல்லாமே எதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். எந்த ஆர்டிகல்? 323A, 323B. ஓரளவுக்கு தெரிஞ்சா போதுமானது அது. இதெல்லாமே நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். இங்கேருந்து யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன், காம்ப்ட்ரோலரு, ஜிஎஸ்டி கவுன்சில் இதெல்லாம் ஆஃப்டர் தி பிரேக். ஆமா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னுவாங்க. அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சொன்னதால சில பாடிஸை வச்சாங்க, சில ஆர்கனைசேஷன்ஸ். என்னன்னா எந்த மாதிரி ஆர்கனைசேஷன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்,
ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும், ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிகல் 280 பிரகாரம் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா இன்னும் வேகமாக நல்லா ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்லாம் எழுதியிருப்பீங்க. அப்புறம் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் கண்ட்ரியோட ஆடிட் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுறவங்க. இதுவும் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்கல, ஒரு 700வது ரேங்க் வாங்கினீங்கன்னா 600வது ரேங்க் வாங்கினீங்கன்னா IAAS இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் கிடைக்கும். அந்த சர்வீஸ்லேருந்து போனீங்கன்னா நீங்கள் சிஏஜி ஆவீங்க. காம்ப்ட்ரோலர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்டில் டிஜிபி ஆறாங்கல்ல அந்த மாதிரி. சரிங்களா? சென்ட்ரலில் வந்து கேபினெட் செக்ரட்டரி ஆறாங்கல்ல அந்த மாதிரி சிஏஜி ஆவீங்க, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இது ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரைக்கும். இது ஸ்டேட்டோட அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட்டிங் பண்ணுறது. இவங்க ஆடிட் பண்ணி எங்கே சார் ரிப்போர்ட் வைப்பாங்கன்னா பார்லிமெண்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட் கொடுப்பாங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி கூட வைப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில், இது வந்து 2016ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலும் 279A புதுசாக 2016ல் இன்சர்ட் பண்ணி, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணணும்னா, இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்னன்னா ஜிஎஸ்டியை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜிஎஸ்டி ஏற்றுற இடம் ஏற்றுறது, இறக்குற இடம் இறக்குறது, புரியுதுங்களா? கலெக்ஷன் சிஸ்டம் மாற்றுறது, உள்ள ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது, இன்னும் கலெக்ஷனை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, மக்களுக்கு வந்து எது வந்து அதிகமாக ப்ரெஷர் விழுது. எப்பவுமே நீங்கள் பாருங்கள், இன்கம் டேக்ஸை விட ஜிஎஸ்டி போடுறது அதிகமாக போட்டிங்கன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க. இன்கம் டேக்ஸ் எப்படின்னா டைரக்ட் டேக்ஸ். நான் எக்கனாமிக்ஸ்க்கு வரும்போது நான் எடுப்பேன். அந்த இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி இன்கம்னு ஒன்று வந்தால் தான் அதுக்கு இன்கம் டேக்ஸ். அது கூட 5 லட்சம் 10 லட்சம் மேலே வந்தால் தான், இப்போ 12 லட்சம் வரைக்கும் இருக்குது ஸ்லாபு, 12 லட்சம் மேலே வந்தால் தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸே உங்க மேலே போடுறாங்க. அது வரைக்கும் ஃப்ரீ. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸை கட்ட தேவையில்ல. ஸோ இன்கம் டேக்ஸ் யாருக்கு போடுறீங்க? நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறவங்க மேலே. ஆனால் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 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 பேப்பர்லாம் பொறுக்கி வெயிட்டுக்கு போட்டு ஒரு 100 ரூபா சம்பாதிப்பான். அவன் போய் ஒரு சோப்பு வாங்குறான், அவன் மேலே ஜிஎஸ்டி விழுது. அவன் போயிட்டு கங்கால போய் சாப்பிட்றான், 5% டீ மேலே எஸ்ஜிஎஸ்டி 2.5%, சிஜிஎஸ்டி 2.5%, அந்த காப்பிக்கு 30 ரூபா காப்பிக்கு 5% போட்டு உனக்கு 32 ரூபா வாங்குறான். நீ யாருக்கிட்ட வாங்குற? பிச்சைக்காரங்கிட்ட கூட ஜிஎஸ்டி வாங்குற. அப்போ ஜிஎஸ்டி வந்து அப்பனா மக்கள் மேலே போடணும். இன்டைரக்ட் டேக்ஸ் இது இன்டைரக்ட் டேக்ஸ். இது வந்து மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு போடணும். எப்பவுமே இன்கம் டேக்ஸ் தான் அதிகமாக இருக்கணும், ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கக்கூடாது. ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கு, பயங்கரமாக ரெவன்யூ வருது அப்படின்னா, இப்போ வருதுன்னா பல நாளாக கட்டாமல் இருக்காங்க, அதனால இப்போ கட்டுறாங்க நம்ம ஆளுங்க. இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டரைசேஷன் இல்லாதப்போ, ஜிஎஸ்டின்னு ஒன்று இல்லாதப்போ ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ சரக்கு வண்டிலாம் போகுது இல்லாமா, நிறைய ஜிஎஸ்டி கட்டணும். கட்டாமல் அங்கங்கே லஞ்சம் கொடுத்து அந்த லோடு வண்டியை அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அப்படி இல்லை, எங்கேலேருந்து கிளம்பிச்சோ அந்த அட்ரஸ் மாற்றி இருந்தாலே 2 மடங்கு ஜிஎஸ்டி ஃபைன் கட்டி தான் போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேதாரண்யம்லேருந்து சரக்கு கரம்பது ரோடுனா, வேதாரண்யம்ல தான் அந்த ஜிஎஸ்டி கோடு ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். நீ வேதாரண்யத்துலேருந்து கிளம்பிச்சு, ஆனால் வே பில்ல பார்த்தா வேற அட்ரஸ் இருக்கு அப்படின்னா 2 மடங்கு ஜிஎஸ்டி. சுத்தமாக ஏமாற்ற முடியாது, ஃபுல்லாக ஆட்டோமேட் ஆயிடுச்சு, பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு மக்கள் மேல இப்போ வந்து ஜிஎஸ்டி போட்டு சம்பாதிக்கிறத விட இந்த கம்பெனிக்காரங்க ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, டீலர்ஸ்ன்னு வாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? டீலர்ஸ். அந்த டீலர்ஸ் ஏமாத்துறது தான் அதிகம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனை பத்தி நான் பேசுறது ரொம்ப கம்மி தாமா. நீங்க வந்து உங்களுக்கே உங்களோட தாய்மணிக்குடி மாதிரி இது எது யூபிஎஸ்சியும் டிஎன்பிசியும் ஆர்டிகல் 315லேருந்து 323 வரைக்கும் டீல் பண்ணுது. இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இதோட யூபிஎஸ்சி சேர்மேனையும் மெம்பர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுவார். இங்கே கவர்னரு, இங்கே சேர்மேன் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்போசிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிசிஷன் பை வைக்கணும், பை தி பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். கம்போசிஷன்னா எத்தனை பேர் இருக்கணும், இது எல்லாமே. குவாலிஃபிகேஷன் 10 இயர்ஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும்.
குவாலிஃபிகேஷன் பர்டிகுலராக இல்லை, ஆனால் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்குது. இது கூட அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் இல்லை, டேர்ம் 65 இயர்ஸ், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் 65 இயர்ஸ், ஹைகோர்ட்டில் 62 இயர்ஸ்னுவோம். அதே தான் ஃபாலோ ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் யூபிஎஸ்சியில் 65 அண்ட் ஆமாம். அப்புறம் சேர்மன் ஆஃப் தி யூபிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி சேர்மனாக வந்து எலக்ட்ர மெம்பராக இருக்கணும், இல்லை எஸ்பிஎஸ்சி சேர்மனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ரிமூவல் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியணும். இது வந்து எல்லாருக்குமே காமனாக ஒருத்தன் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டான், இன்சால்வெண்ட் ஆகிட்டான், கரெக்டாக ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஒர்க் பண்ணுறான், கரெக்டாக சவுண்ட் மைண்டில் இல்லை அப்படின்னாலும், இல்லைன்னா இவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டரை ரிஃபர் பண்ணணும். பிரசிடென்ட் வந்து மேட்டரை என்ன பண்ணணும்? சுப்ரீம் பண்ணணும். சாதாரணமாக அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நாட் பைண்டிங் வந்து பிரசிடென்ட். ஆனால் இவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க அட்வைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும். சாதாரணமாக அட்வைசரி கேட்கலாம். ஆர்டிகல் 143 பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட யார் கேட்கலாம் மேட்ரஸு? பிரசிடென்ட் கேட்கலாம். அந்த அட்வைஸ் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் மேலே பைண்டிங் இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்த அட்வைஸ் யார் மேலே பைண்டிங் இல்லை? பிரசிடென்ட் மேலே பைண்டிங் இல்லை. ஆனால் யூபிஎஸ்சி சேர்மனை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுத்துச்சுன்னா அது பைண்டிங். எக்ஸப்ஷன் குழப்பிட்டேன். சாதாரணமாக லீகல் மேட்டர்ஸில் பிரசிடென்ட் ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, தூக்கு தண்டனையிலேருந்து பாடன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பாடன் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்கறான். சுப்ரீம் கோர்ட் சொல்றான், சாரி அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா பிரசிடென்ட் நினைக்கிறாரு கொடுத்தான்னு, அவர் கொடுக்கலாம். அவர் மேல பைண்டிங் இல்லை. ஆனா யூபிஎஸ்சி சேர்மன் விஷயத்துல பிரசிடென்ட் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு ஆகணும். அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, இல்ல ஊழல் பண்ணியிருக்காரு, இல்ல சொந்தக்காரங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு, அதான் நம்ம அதிகமா இருக்கும். இன்டர்வியூக்கு வருவான், அவனுக்கு மட்டும் கரெக்டா மார்க்கை போட்டு தள்ளுறது, இதெல்லாம் நடக்காமலே இருக்கும். கேபினட் செக்ரட்டரி பையன் வராமா இன்டர்வியூக்கு, யூபிஎஸ்சி சேர்மன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவானா? யாரு நாளைக்கு யூபிஎஸ்சிக்கு ஃபண்ட்ஸ் அனுப்பணும்? யூபிஎஸ்சி ஓடணும் இல்லாமா? யார் அனுப்பணும் அந்த ஃபண்ட்ஸ்? கேபினட் செக்ரட்டரி தான் அனுப்பணும். அவர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. நம்ம ஸ்டேட்ல சீஃப் செக்ரட்டரி மாதிரி. அவன் பையன் வரான், நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா ஃபண்ட்ஸ் அனுப்பும் போது நீ யாருன்னே தெரியாதுன்னு. புரியுதா? நீங்க ஃபண்ட்ஸே இல்லாம நீங்க என்ன பேர் வாங்குவீங்க யூபிஎஸ்சில? புரியுதா கன்ஃபியூஷனா? இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணா அவரை நீக்கணும்னு நீங்க என்ன பண்றீங்க? அட்வைஸ் கேட்குறீங்க. எங்க? பிரசிடென்ட் கேட்கிறாரு. பிரசிடென்ட் யார் சொல்லி கேட்பாரு? பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் சொல்லி கேட்டு அவரை ரிமூவ் பண்ணணும்னு அனுப்புறாங்க. சுப்ரீம் கோர்ட் எங்க போகுது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மேட்ரு, இந்த யூபிஎஸ்சி மெம்பரை இல்லை யூபிஎஸ்சி சேர்மனை தூக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க, இதை என்கொயரி பண்ணி சொல்லுங்கன்றான் சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க தூக்கிடலாம் அப்படின்றான். நீ தூக்கி தான் ஆகணும், நான் தூக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் பைண்டிங் ஆன் தி பிரசிடென்ட். எவ்ரி டைம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் அனுப்பும் போது அது சிம்பிள் அட்வைசரி மட்டும் இல்ல, சில விஷயத்துல சீரியஸ் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சில விஷயத்துல சீரியஸ். ஃபினான்ஸ் கமிஷன், ஆமா ஃபினான்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி 5th இயர் பிரசிடென்ட் வந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஆரம்பிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதும் போது எல்லாமே நான் ஒரு கொஸ்டினா பாலிட்டி 5 டெஸ்ட் எழுதுனீங்க, 7 டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஒரு பாயிண்ட்டும் கவர் ஆயிரும். இதெல்லாம் ஈஸி. இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பான். ஃபினான்ஸ் கமிஷனோட வந்து கம்போசிஷன் என்ன, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யாரை வச்சு அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இதுதான். மொத்தம் 42% இப்போ இருக்கிற ரெக்கமெண்டேஷன் 42% ஆஃப் தி நெட் டாக்ஸஸ் ரிசீவ்டு ஆர் நெட் ரெவன்யூ ரிசீவ்டு ஃப்ரம் தி ரெவன்யூஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மொத்தம் 100 கோடி வந்திருக்கு. அதில் 42 கோடி அப்படியே எடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? ஸ்டேட்ஸ் கொடுக்கணும்.
அதுதான் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். இல்லைன்னா அதுதான் ஃபெடரலிசம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது அப்படின்னு நீ ஃபினான்ஸ் கமிஷனை நீ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா யார் சொல்லுவா? அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்துறீங்கன்னா அது நல்ல ஆட்சின்னு அர்த்தம். அமல்படுத்தணும்னு ரூல் இல்லை. அமல்படுத்துறீங்கன்னா நல்ல ஆட்சின்னு அர்த்தம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு ஓட்டுக்கிட்ட பிரச்சனை வராது. அதே மாதிரி கிராண்ட் இன் எய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அமராவதி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புது கேபிட்டல், அதுக்கு 15,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிராண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. அது ஏன் தமிழ்நாடு கொடுக்கல? ஏன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஆகாது. உங்க வீட்டில் எப்படி சாப்பிட்றீங்கன்னு தெரியல. டைனிங் டேபிளில் 3 பேரும் உட்காந்து தான் சாப்பிட்றீங்களாப்பா? கஷ்டம்தான். என்ன இருக்காங்க அந்த மாதிரி. வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரு, அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன். டிஃபென்ஸா ஃபினான்ஸ் தான் நினைக்கிறேன். ஃபினான்ஸ் டிஃபென்ஸோ பிஜேபியில் 2018ல். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சந்திரபாபு நாயுடுவோட கேபினட் மினிஸ்டர். இது சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் டிடிபியில். 2018ல் பிஜேபியோட இவர் பிரிஞ்சு வெளியே போறாரு. யாரு? சந்திரபாபு நாயுடு. அப்போ அவங்க புருஷன் பொண்டாட்டி நிலைமை என்ன? இந்த விளையாட்டே வேணான்னு அவர் இந்த வாட்டி நிற்கவே இல்லை. ஆனா இந்த வாட்டி சந்திரபாபு நாயுடு போய் சேர்ந்துட்டாரு அதே பிஜேபியோட. இந்த என்னடா கூத்துது? நிலைமை என்னன்னா, இப்ப சந்திரபாபு நாயுடு பேசல, இவரும் பேசக்கூடாதுல்ல. பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூடாதுன்னா எப்படி? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுல எப்படிமா சாப்பிடுவீங்க? ஒரே இடத்துல எப்படி படுப்பீங்க? அந்த பக்கம் படுத்தா இந்த பக்கம் படுப்பாங்களோ? நடுவில் செவ்வறு ஏதாவது கட்டுவாங்களோ? இல்லை சம்சாரம் அது மின்சாரம் மாதிரி நடுவில் ஏதாவது லைன் ஏதாவது போடுவாங்களோ? என்ன தம்பி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா? ஒரே குடும்பத்தில் அண்ணன் வந்து பிஜேபி, தம்பி வந்து டிஎம்கே, எல்லாம் பல குடும்பம் இருக்கு. ஆனால் வீட்டில் சேர்ந்து இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வெளியே வந்து தான் எல்லாம் அடாவடி, எல்லாம் அடாவடி. சரி, ஃபினான்ஸ் கமிஷனு இதுதான் காம்ப்ட்ரோலர் அடாப்டர். இது வந்து அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட். இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமாமா? இதுவும் 6 இயர்ஸ் இல்லைன்னா 65 இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இவரோட ரிமூவல் சேம் ஆஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவல். யூபிஎஸ்சி மட்டும்தான் பிரசிடென்ட் வந்து யாருக்கிட்ட கேட்கணும்? அது பைண்டிங்கா நான் பைண்டிங்கா? பைண்டிங். ஆனால் சிஏஜி ரிமூவ் பண்ணணும்னா எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவலுக்கு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோமே. 100 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், 50 பேர் போடணும், இதெல்லாம் போட்டு படித்தோமா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதெல்லாம் படித்தோமா? அந்த கதை புரியுதுங்களா? ரிமூவல் ரிமூவல் இங்க பாருங்க. மேனர் he can be removed by the president on the basis of a resolution passed to that effect by both the houses, Rajya Sabha and Lok Sabha with special majority. இதுதான் எந்த ப்ரொசீஜர்? இதுதான் என்ன ப்ரொசீஜர்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவல் ப்ரொசீஜர், ஹை கோர்ட் ஜட்ஜ் ரிமூவல் ப்ரொசீஜர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரிமூவல் ப்ரொசீஜர். அதுதான் சிஏஜி ரிமூவல் ப்ரொசீஜர். ஆனா யூபிஎஸ்சி சேர்மனுக்கு அது இல்லை. கொஸ்டின் ஏரியா புரியுதாமா? கொஸ்டின் ஏரியா புரியுதா? இவர் என்ன பண்ணுவாரு? ஆடிட்டிங் பண்ணுவார். என்ன ஆடிட்டிங்? ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கு 1,76,000 கோடி வரணும். மிஸ்டர் ராஜா டெலிகாம் மினிஸ்டர் 2011 2011ல 1,76,000 கோடி வரணும் 2G ஸ்கேம்ல. ஆனா நீங்க வெறும் 10,000 கோடிக்கு ஏலம் விட்டீங்க. மிச்சதெல்லாம் நீங்க லஞ்சம் சாப்பிட்டீங்க. இவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வந்துச்சு. என்னன்னா எங்க கவர்மெண்ட்க்கு வந்துருச்சு. எங்க டிஎம்கே கவர்மெண்ட்க்கு வந்துட்டு அம்மா வந்துட்டாங்க. அது வினோத் ராய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிஏஜி தான் இருந்தா அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுது. ஒரு 2G ஸ்கேம்ன்றது நீங்க அடிச்சு பாருங்க கூகுள்ல புரியும். அது 1,20,000 இல்லைன்னு சொல்லி அது ரிவைஸ் பண்ணி அது கொண்டு திரும்பி 10,000 கிட்ட வச்சிருக்காங்க. இப்போ இது ஏதோ அன்னைக்கே சொல்லி தொலைச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். அது 1,76,000 கோடி இல்ல, ஆக்சுவல் லாஸ் வந்து 10,000 தான் போட்டிருக்காங்க. அது மாத்தி இப்ப விக்கிபீடியாவை அப்டேட் பண்ணாங்க. ஆனா மக்களை அப்டேட் பண்ண முடியுமா? ராஜானாலேயே
2G ஸ்கேமு. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே செக் பண்ணி அவரு கொடுப்பாரு. இதே ஸ்டேட் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட்டர்னா அக்கௌண்ட்ஸ்னா பிரசிடென்ட். ஆனா இப்போ ஆடிட்டிங் தான் பண்றாரு, அக்கௌண்ட்ஸ் இவர் மெயின்டைன் பண்றது இல்ல. யாரு? சிஏ. அக்கௌண்ட்ஸை 1976ல பிரிச்சுட்டாங்க. அக்கௌண்ட்ஸும் அவரே பார்த்து, ஆடிட்டிங் அவரே பார்க்கறது, திருடு பூட்டும் அவரே தயாரிச்சு அவரே பூட்டை போட்டுட்டு சாமி கும்பிட்ட மாதிரி. அதனால ரெண்டும் பிரிச்சுட்டாங்க. அதெல்லாம் என்னன்னா, அம்பேத்கர் நினைச்சது நியாயம் தர்மம்லாம் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் பக்காவா வேலை செய்வான், அதனால 2 ஃபங்க்ஷனும் அங்கே கொடுத்தாங்க. ஆனால் திருட ஆரம்பிச்சிட்டாங்க, மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 279A ஜிஎஸ்டி கவுன்சிலு, உங்ககிட்ட நான் சொன்னது, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அமைச்சு இதோட வேலை என்னன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சேர்பர்சன் யாருமா? நிர்மலா ஜி, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரிங்களா? இவங்க வந்து ஜிஎஸ்டியில் வர வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம். இது எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸில் நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவேன். மெயின்ஸ் டெஸ்ட்டில் எல்லாமே கவர் ஆயிடும். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப், 338, 338A, 338, 338A. அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். அப்படின்னா எல்லா லாங்குவேஜஸையும் அழியாத அளவுக்கு, அதை காப்பாற்றுற அளவுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். யூஸ்வலி அந்தந்த கம்யூனிட்டிக்காரங்களை தான் அதுக்கு சேர்மனாக கமிஷனராக போடுவாங்க. இவங்களோட வேலை கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஏற்றிருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கௌசிகா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கிண்டி. அந்த கிண்டியில் ஒரு கொரவங்கொருத்தியில் இருக்கிற ஒரு ட்ரைபல் பர்சன் விழுப்புரத்துலேருந்து வந்து ஏதோ ஒரு பிட் பாக்கெட் அடிக்க பார்த்துருக்கான். மக்கள் என்ன பண்ணாங்க? அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, அடித்தவங்க மேலே மர்டர் கேஸ் போடுங்க. கமிஷனர்கிட்ட வருது. இந்த அம்மா அந்த பிட்டிஷன் எடுத்து, அம்மா அதெல்லாம் மக்கள் அடிச்சு போயிட்டாங்க, அதை உட்காந்து எல்லாம் விசாரிக்க முடியாதுன்னு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டா கேஸை. அவன் பண்ண தப்புதாம்மா அப்படின்னு. அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு பிட்டிஷன் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து வரும் பிட்டிஷனு. எங்கன்னா கமிஷன் டிஜிபிக்கு வரும், டிஜிபிலேருந்து கமிஷனருக்கு வரும், கமிஷனர்லேருந்து டெப்யூட்டி கமிஷனருக்கு வரும், அங்கேருந்து இந்த அம்மாவுக்கு வரும். ஆல்ரெடி நான் ஏசி கிண்டிக்கு பிட்டிஷன் கொடுத்துருக்கேன்னு வேற மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த அம்மா காலி. அப்போ இந்த மாதிரி விவகாரமா பிட்டிஷன் வரும்போது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறது, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது, புரியுதுங்களா? எல்லாத்தையும் நீ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க. எஃப்ஐஆர் போட்டீங்க போடல அடுத்த கதை, அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம அந்த பிட்டிஷன் அப்படியே தொங்கப்பட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலி. இதுதான் ஸ்மார்ட் ஆஃபீஸிங். ஸ்மார்ட்டா ஆஃபீஸ் பண்றது எப்படின்னா, எஃப்ஐஆர் போடக்கூடாது, போடலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அங்கேருந்து வர வைக்கணும். இல்லைன்னா இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கெடுத்துடணும், மொத்தமாக அங்கே இருக்கிற டிவிஆர்லாம் தூக்கிடணும், காணாமல் போச்சுன்னு சொல்லணும். ஒன்று எவிடன்ஸ்லாம் பண்ணிடணும், கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கணுமா. அதான் நான் சொல்ல வருது. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அது ஒழுங்கா பண்ணணும்ன்ற. புரியுதா? புரியுதா? கிட்டத்தட்ட 100 பேர் அடிச்சிட்டாங்க, அதுல யாரை நீ பிக்ஸ் பண்ணுவ? அதனாலதான் அந்த கேஸ் தொங்குதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த 100 பேர் அடிச்சாங்கன்றதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்ப. அங்க இருக்கிற ஒரு 10 பேர்கிட்ட போய் விட்னஸ் போட்டு 100 பேர்கிட்ட இருந்தாங்கன்னு அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். லோக்கல் விஏஓ, அங்க இருக்கிற ஆர்டிஓ, இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிருக்கணும். அடிப்பட்டவங்கள
அங்க அந்த ஒரு 100 பேர்ல இந்த அம்மா போயிட்டு ஒரு 5 பேராவது அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கி ஸ்டேஷன் பேர்ல விட்டுருக்கணும். நாங்க சந்தேகன் பேர்ல இவங்க தான் அடிச்சிருப்பாங்கன்னு நான் அரெஸ்ட் பண்ணேன் சார், இப்போ அவங்க மேல கேஸ் போட்டிருக்கேன், எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், ஆனா ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா போய் அதை நான் வந்து அதோட எஃபோர்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இதுதான் நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கம்முன்றுவான். அவங்க எப்பவுமே ஆக்ஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாமே நான் இங்க பாலிட்டி வரும்போதே நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏசி சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு கமிஷனர் ஆஃபீஸில் ஏசியாக வேலை செய்கிறான். அங்கே இருக்கிற டெப்யூட்டி கமிஷனரு பொண்ணை தப்பாக டீல் பண்ணியிருக்கான். போதையிலையோ ராத்திரி அடித்த போதையிலையோ ஏதோ ஒன்று. அந்த டெப்யூட்டி கமிஷனரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறான். இந்த அம்மா என்ன பண்ணுவா, காமா நேஷனல் கமிஷன் ஃபார் விமனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அங்கே அந்த அம்மா குஷ்பு தான் உட்காந்துருக்கு. ஒரு 5 வருஷம் அங்கே தான் உட்காந்துட்டு இப்போ தான் வந்து பிஜேபிக்கு வந்திருக்கான். 1000 லைட்ஸில் வந்து நின்னா என்ன குஷ்பு அங்கே தான் போயிருக்கு. அந்த நம்ம என்ன பண்ணோம், உடனே கௌசிகாக்காக இன்கொயரி பண்ணணும். இது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்பான். செத்தானுங்க. டெப்யூட்டி கமிஷனர் ஓட விடுவாங்க. இன்கொயரி இன்டர்னலாக தான் நடக்கும். இதெல்லாம் வந்து வெளியே போய் இந்த அம்மா மீடியாவை பார்த்து அப்படி அசிங்கப்படுத்துறதை விட நேஷனல் கமிஷன் ஃபார் விமனில் மட்டும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்முன்னு உட்காந்தாங்கன்னா கதை முடிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னு புரியல உங்களுக்கு. இவர் வந்து சும்மா நேஷனல் கமிஷன் ஃபார் பிசியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உட்காந்துருவார். சார் நான் வெறும் சொல்லி என்னை பேக்வர்டு கிளாஸ்ன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி எனக்கு வந்து வேணும்னே இந்த ஊரில் இந்த போஸ்டிங் வராத மாதிரி காப்பாற்றுறாங்க சார் அப்படின்னு பிடிச்சும் போட்டான்னா என்கொயரி வந்துடுவாங்க. ஏன்னா வேலை வெட்டி இல்லாமல் அங்கே உட்காந்து தூசி தட்டிட்டு இருப்பாங்க. நீங்கள் போட்ட பிட்டிஷன் தான் ஒரே பிட்டிஷன் சொல்லி கிளம்பி வந்துடுவாங்க. புரியலையா உங்களுக்கு? புரியுதா? அம்மா நான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உண்மையான எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் நீங்கள் இல்லை, அவ்வளோதான். நான் உங்களன்னு சொன்னேன், அது நீங்கள் இல்லை, ஆனால் உண்மையாக நடந்த சம்பவங்கள். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது ரெமடிஸ்ன்னு மக்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஆஃபீஸராக உங்களுக்கே தெரியலன்னா அது கேவலம்னு நான் சொல்ல வரேன். இப்போ புரியுதா எதுக்கு சிலபஸ் வச்சுருக்காங்க? உங்கள் டேலண்ட்டை மட்டும் செக் பண்ணுறதுக்கு இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குன்றது நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கமிஷனில் போய் உங்களோட முறையிட்டு உங்களுக்கு நியாயத்தை கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதாம்மா சேர்மன் இருப்பாங்க 3 இடத்துலையும், வைஸ் சேர்மன் இருப்பாங்க. 338 வந்து என்சிஎஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட், 338 வந்து எஸ்சி எஸ்டி ட்ரைபு, பேக்வர்டு கிளாஸுக்கு 338B, ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து 350B, ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து 350B, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. இவங்களோட வேலை என்னம்மா, கட்டி காப்பாற்றுறது. யாரை? லாங்குவேஜ் சென்டிமெண்ட்டை. லாங்குவேஜ் சென்டிமெண்ட்டை. ஒரு துளு லாங்குவேஜ் அழிஞ்சு போகுது, அழியாத அளவுக்கு அதை காப்பாற்றுவாங்க ஃபண்ட்ஸை கொடுத்து, அதோட கலைகளை காப்பாற்றுறது எல்லாமே. நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன பாடி? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் சாதாரண சட்டத்தில் உருவாங்கின பாடிஸ். கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படாத பாடிஸ், கான்ஸ்டியூஷனில் இல்லாத பாடிஸ். எது? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், உங்களோட ஆர்டிஐ. ஆர்டிஐ ஆர்டிஐ வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஆர்டிஐ ஆக்டில் உருவாகினது. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சந்தான கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ஊழலுக்காக கண்டுபிடிக்கிறது, கரப்ஷன் ப்ராக்டிசஸை ஒழிக்கிறதுக்காக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாச்சு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்துலையும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இருந்தது. அதுதான் அதோட பவர் மெயின். ஆனால் அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே சிபிஐ. இவங்க தனியாக கேஸ் எடுக்க முடியாது, சிபிஐக்காரங்க தனியாக கேஸ் எடுக்க முடியாது. யாராவது ஒன்று ஸ்டேட் லெவலில் ஜட்ஜஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பியிருக்கணும். தனியாக வந்து கேஸ் எடுக்க முடியாது. சிபிசிஐடிலையும் அப்படி தான், சிபிஐ டைப் அது தமிழ்நாட்டில், சிபிஐ டைப் வந்து சிபிசிஐடி. அவங்களும் தனியாக பிட்டிஷன் கொண்டு போய் நீங்கள் கேஸ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஒன்று டிஜிபி கொடுக்கணும், இல்லைன்னா ஜட்ஜஸ் சொல்லணும். சிபிசிஐடியில் வந்து கரெக்டாக பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐக்கு வரும். புரியுதாம்மா? 1963, 64, 2005 இது எல்லாமே சேம். அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்.
சிபிஐல இன்டர்னல் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணாம், இது நான் கிரியேட் பண்ணிக்கிட்டது. அடுத்தது நீதி ஆயோக், பழைய பிளானிங் கமிஷன். பழைய பிளானிங் கமிஷன் இவங்களோட வேலை என்னன்னா எஸ்டிவைல் பிளானிங் கமிஷன். அப்ப என்னன்னா பிளானிங் கமிஷனோட வேலை 12th 5-year பிளானோட நிறுத்திட்டாங்க. 2012 to 17 அது. 2014ல பிஜேபி வந்த அப்புறம் பிளானிங் கமிஷன்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டான். நெஹ்ருஜி கிரியேட் பண்ணது இது. 12 5-year பிளான்ஸ் கிளியர் ஆச்சு. இவங்களோட வேலை என்னன்னா பிளானிங் கமிஷன் அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்ன்றது அஜெண்டா ரிலீஸ் பண்றது, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்றது. இவங்க அப்படி பண்ணல, அந்தந்த மினிஸ்ட்ரிக்கு பவர் கொடுத்துட்டாங்க. இப்போ நீத்தி ஆயோக்காரங்க என்ன பண்ணணும்னா ரிசர்ச் பண்ணணும். அது நான் கான்ஸ்டியூஷன் பாடியும் இல்லை, ஸ்டாட்யூட்டரி பாடியும் இல்லை, பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் மாடலை விட மேலேருந்து கீழே போறதை விட கீழேருந்து மேலே ஸ்டேட்ஸ் லெவல்லேருந்து கோஆபரேஷன் மேலே வரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலை என்ன மெயினா அப்படின்னா ரிசர்ச் பண்றது. இது ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனா கன்சல்டன்சி ஆர்கனைசேஷனா மாறிடுச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்கனைசேஷன் இல்லை. இங்க ரிசர்ச் பண்றது, அது கொண்டு போய் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சொல்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சொல்றது, கிட்டத்தட்ட டம்மி ஆயிடுச்சு. ரிசர்ச் நல்லதான் நடக்குதுன்னு நினைச்சுக்கலாம், ஆனா வெளியே பிளானிங் கமிஷனோட சேர்மேன் கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் மொன்டெங் சிங் ஆலுவாலியான்னு இருந்தார். மன்மோகன் சிங் எல்லாம் பிளானிங் கமிஷன் சேர்மனா இருந்தார். ஸோ பிளானிங் கமிஷன் சேர்மனா இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு காலத்துல. இப்போ அது நீத்தி ஆயோக் என்ன ஆகிட்டாங்க, ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஒரு கன்சல்டன்சி ஆர்கனைசேஷனா மாத்திட்டாங்க. எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ். அடுத்தது என்ஹெச்ஆர்சி அண்ட் எஸ்ஹெச்ஆர்சி. இவங்க அடுத்த பிட்டிஷனு இவங்க என்ன பண்றாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் விமனுக்கு அமிச்சாலும் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸுக்கும் அமிச்சிருவாங்க. அமிச்சிட்டா அவங்க ஹியூமன் ரைட் போச்சுல்ல. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, எங்க அண்ணனை ஒரு கஸ்டடியல் டெத்தை பண்ணிட்டாங்க, உள்ளே போலீஸ் போய் அடிச்சு சாவடிச்சிட்டாங்க, நீங்க அதை கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு இவரும் போய் ஒரு பிட்டிஷனை போடுறாரு. இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸுக்கு போகும். ஹியூமன் ரைட்ஸ்ல கூப்பிட்டு எஸ்பி கான்ஸ்டேபிள் இவங்க எல்லாரையும் அக்யூஸ் மாதிரி போன்ல ஏற்றி கேள்வி கேட்பாங்க. அங்க லாயர் வச்சுக்கிடும், லாயர் பின்னுவான், 10 லட்சம் 15 லட்சம் வாங்குவான் அந்த கேஸ் அடிக்கிறதுக்கு. ஹியூமன் ரைட்ஸுக்கு அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. நீலாம் போலீஸ் ஆஃபீஸர் ஐயா, அப்படி அடிக்கிற எல்லாம், நீ என்ன திங்கிறலாம் கேட்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ்ல மாற்றுறதும் போயிட்டு டைரக்டா பாகிஸ்தான் பார்டர்ல மாற்றுறதும் ரெண்டு ஒண்ணு. ஹியூமன் ரைட்ஸ்ல யாரும் மாட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ 1993ல ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இது பேசிக்கலி யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அங்கிருந்து இந்த பவர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். அது எல்லாமே அந்த அந்த பவர்ஸ் இல்லை, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம். ஹியூமன் ரைட்ஸ்லாம் என்னென்ன, இது எஸ்ஹெச்ஆர்சி நம்ம ஊர்ல இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு லெவலில் கூட ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு எஸ்பி லெவல் ஆஃபீஸர் தான் உட்காருவாங்க நம்ம சைட்லேருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஆனால் அவங்க எல்லாமே ஜுடிஷியரிலேருந்து வருவாங்க. யார் மெயினாக விசாரிக்கிறவங்க வச்சு செய்வாங்கம்மா, சாதாரணமாக வச்சு செய்கிறது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து தப்பிச்சு வர்றது. அது மாதிரி இவங்க காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. இவரோட தம்பிக்கு, இவரோட அண்ணனுக்கு நடந்த அநியாயத்துக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு சம்பளத்துலேருந்து 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க. இது இந்த அட்வைஸ் நாட் பைண்டிங். ஸ்டேட் கவர்மெண்ட் அமல்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் மேட்டராச்சே பயம், அமல்படுத்துவாங்க. நாட் ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் நாட் பைண்டிங் ஆன் எனி கவர்மெண்ட், பட் இஃப் ஃபாலோட் யூ வில் பி ரெஸ்பெக்டட். ரெப்புடேஷன் அழியாது. புரியுது? அப்பாயின்மெண்ட் இங்கே பிரசிடென்ட்டு, இங்கே கவர்னரு, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பாங்க, ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு, அவங்கெல்லாம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் இருப்பாங்க இங்கேயும். அதனால என்ன ஆகும்னா அவங்கெல்லாம் 65 வயசுல ரிட்டையர் ஆகிறாங்கல்லம்மா. யாருமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட். இது 70 வயசும் வைப்பான். எவ்வளோ? 70 இயர்ஸ் வைப்பான். இது 70 இயர்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் இவங்களது என்னன்னா என்கொயர் இன்டு எனி வைலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சுவமூட்டாவா கூட எடுப்பாங்க. சுவமூட்டோன்னா அவங்களாவே விசாரணைக்கு எடுப்பாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு ஏசி பந்தோபஸ்தில் நிற்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ வந்து ஓங்கி அறையிறான், சும்மா நவுறு, சும்மா ஏசின்னா பெரிய கொம்பானியன். இது வீடியோ ரெக்கார்ட் ஆகி பார்லிமெண்ட்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் தர தேவையில்ல, அவங்களே கேஸ் எடுத்துருவாங்க. நம்ம டெப்யூட்டி சிஎம் ஜல்லிக்கட்டுக்கு போகிறாரு போன வருஷம், கலெக்டரை எழுப்பிட்டாங்க, அவரை உட்கார வச்சாங்க, கதை முடிஞ்சுது. எப்பவுமே அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தி ஸ்டேட்டு. டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எப்படி ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தி ஸ்டேட்டோ, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். மினிஸ்டரே வந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஃபர்ஸ்ட். அப்படியே செகண்ட்ல எஸ்பி, தேர்டு தான் யாரா இருந்தாலும். இவங்க 2 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க பப்ளிக் சர்வெண்ட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் 5 வருஷம் தான் இருப்பார், ஆனாலும் கவர்மெண்ட் சர்வெண்ட். அவர் பில்லு கையெழுத்து போட்டால் அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்ட மாதிரி ஆர்டர், ஜிஓ. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டால் கவர்மெண்ட் ஆர்டர், அது பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் அது கவர்மெண்ட் சட்டம், கவர்மெண்ட் சட்டம். வைஸ் பிரசிடென்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆனால் பிரைம் மினிஸ்டர் பப்ளிக் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பப்ளிக் சர்வெண்ட் அதான் வித்தியாசம். கவர்மெண்ட் சர்வெண்ட் கையெழுத்து போட்டா இனிஷியல் போட்டா ஆத்தரைசேஷன், பப்ளிக் சர்வெண்ட் கையெழுத்து போட்டா ஏன் பிரைம் மினிஸ்டர் போட்டாங்க, வெத்து பேப்பர்ல கூட கையெழுத்து போட்டவர் இஸ் பவர்ஃபுல். அவர் சொன்னா பிரசிடென்ட் கேட்டாகணும்னு சொன்னதுனால பவர்ஃபுல். ஆனா அவர் கையெழுத்துக்கு வேல்யூ இல்லை. அவர் ஒன்று கையெழுத்து போட்டு சட்டமா ஏதாவது வெளியே வருதான் பாருங்க. ஆனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டா வெளியே வரும். எஸ்பி எப்படி பவர்ஃபுல் ஆவார்னா, போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கமிஷனர் ஆகும்போது ரெவன்யூ பவர்ஸ் எல்லாமே, கலெக்டரோட பவர்ஸ் எல்லாமே சிட்டியில கமிஷனருக்கு போயிடும். இவர் தான் குண்டாஸ் போடுவார், இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். இங்க கலெக்டர் வந்து டம்மி. இங்க சிட்டியில சென்னை கலெக்டர் இருப்பாங்க, ஆனா கமிஷனர் தான் பவர்ஃபுல். அதனால தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கமிஷனர் ஆகும்போது கடவுளா மாறிடுவான். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு சொல்றது, ஏதாவது ஒரு 4 டெஸ்ட் எழுதுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, நீங்களும் நல்லா முன்னேறுவீங்க அப்படின்ற ஒரு ஆசை இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் ருசியை கண்டணும். நீங்க இதெல்லாம் ருசியை பார்க்கணும். இதெல்லாம் வந்து நீங்க போய் ஜெயிக்கணும். ரிமூவல் வந்து சாதாரணமாகவே ரிமூவ் பண்ணிடுவாங்கம்மா. ஆனா யூபிஎஸ்சி சேர்மன் எப்படிமா ரிமூவ் பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி அவரு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்பனா யூபிஎஸ்சி சேர்மனை ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் தான் என்ஹெச்ஆர்சி சேர்மனும் ரிமூவ் பண்ணுவாங்க. லோக்பாலும் லோக் ஆயுக்தா இவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் லோக்பால் நம்ம இதில் இல்லை, ஆனால் பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்குது. இவங்களா இந்த ஸ்டேட் சிவில் சர்வெண்ட்ஸு, மினிஸ்டர்ஸ்லாம் தப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்க ஊழலை விசாரிக்கிறது. நம்ம ஊரில் வந்து டிவிஏசின்னு ஒன்று இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. அங்கே எப்படின்னா இது தனியாக ஆர்கனைசேஷன், லோக்பால், லோக் ஆயுக்தான். ஸோ லோக்பால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, லோக் ஆயுக்தா வந்து ஸ்டேட் லெவல். லோக் ஆயுக்தா வந்து தேவையானவங்களாம் வச்சுக்கிட்டாங்க, கர்நாடகா மாதிரி ஆளுங்க. எங்களுக்கு நம்ம ஆளுங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா பப்ளிக் சர்வெண்ட்ஸ் ஓட ஊழலை விசாரிக்கிறது. இதுவும் 70 இயர்ஸ் தான். இது நேஷனல் கமிஷன் ஆன் மைனாரிட்டிஸ். இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி இல்லை. ஓபிசிக்கு இருக்கிற மாதிரி, பிசிக்கு இருக்கிற மாதிரி, எஸ்சிக்கு இருக்கிற மாதிரி, எஸ்டிக்கு இருக்கிற மாதிரி இது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டியும் நேஷனல் கமிஷன் ஃபார் உமனும் ரெண்டுமே நான் கான்ஸ்டியூஷனல். ரெண்டுமே கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணல, ஆனால் ஸ்பெஷலாக சட்டத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ரெண்டும்? நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டிஸ்னா இது கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாமே, சிக்ஸ், பார்சிஸ் எல்லாருமே. இது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து விமனுக்கு. சரிங்களா? ஸோ ஃபைனலி 1993ல நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் வருது. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன், சிக்ஸ், புத்ஸ், ஜெயினிஸ், எது மைனாரிட்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்ல எதெல்லாம் மைனாரிட்டியா டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் பார்சி, டாட்டா இருக்காருல்ல, நெஸ்வாடியா, டாட்டா, இவங்க எல்லாருமே பார்சி. தே கேம் ஃப்ரம் ஈரான், ஈரான்லேருந்து. ஜெயின்ஸு உங்களுக்கு தெரியும், புத்திஸ்ட் தெரியும், சிக் தெரியும், முஸ்லீம் கிறிஸ்டின். மைனாரிட்டிஸ்க்கு ப்ரொடெக்ஷனுக்காக, சைல்டு ரைட்ஸ்க்காக நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸு, சில்ட்ரனுக்காக இந்த சட்டத்துக்கு கீழே அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா
நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். எலக்டோரல் ப்ராசஸ் இந்த வருஷம் நிறைய எலெக்ஷன் நடக்கிறதுனால இது வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்லைடு தான், ஜஸ்ட் எந்த ஆர்டிக்கல்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து எலக்டோரல் ப்ராசஸ் வந்து ரொம்ப கேள்விகள் கிடைக்கும். ஏன்னா 5 ஸ்டேட் நடந்திருக்கு, அதில் தமிழ்நாடு நடந்திருக்கு. உங்களுக்கு டிஎன்பிசிக்காக இருந்தாலும் கேட்பாங்க, யூபிஎஸ்சிக்காக இருந்தாலும் கேட்பாங்க. அதுவும் சண்டை சச்சரவு ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஆர்டிகல் 327 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தும். எது பிரகாரம்னா 1950 ஆர்பிஏ, 1951 ஆர்பிஏ, டீலிமிட்டேஷன் கமிஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட், வைஸ் பிரசிடென்ஷியல் அண்ட் பிரசிடென்ஷியல் ஆக்ட் பிரகாரம் 327 பிரகாரம் எலெக்ஷன்ஸ் நடத்தப்படும். அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து தான் பெரிய பஞ்சாயத்து இப்போ ஓடிச்சு, இதுல தான் பில் தோத்துச்சு. ஆர்டிகல் 82ல என்ன சொல்லுதுன்னா, நீங்க 2001 கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று கொண்டு வர்றாங்க 2001ல. ஃபர்ஸ்ட் சென்சஸ் 2026க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ நடக்கும்னா 2031. அந்த ஃபர்ஸ்ட் சென்சஸ்ல என்ன பாப்புலேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும், கான்ஸ்டிடன்சிஸா மாற்றணும். இதை வச்சு தான் நம்ம ஆளுங்க இப்போ விமன் ரிசர்வேஷன் பில்லுன்னு ஒன்று அட்டாச் பண்ணி டீலிமிட்டேஷன் பில்லுன்னு ஒன்று கொண்டு போயிட்டாங்க. அதுதான் இப்போ ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. எங்க? பார்லிமெண்ட்ல 825 பேரும் 840 பேரும் எம்பியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் கட்டிட்டாங்க அதுக்கு அளவு, அதுக்கேற்ற மாதிரி பெருசா. இப்போ உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் அதோட சேர்த்து எதுக்குன்னா, டீலிமிட்டேஷன் மட்டும் போட்டா பில்லு பாஸ் ஆகாதுன்னு வேணும்னா உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு விமனுக்கு 1/3 ரிசர்வேஷனு வந்து எம்எல்ஏஸ்லயும் எம்பிஸ்லயும் கொடுக்கணும்னு பில்லை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஆனா என்னாச்சு, அந்த பில்லு ஊத்திக்கிச்சு. எதுக்கு ஊத்திக்கிச்சுன்னா, இது நார்த் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ், சவுத் இந்தியாவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஆளுங்க நினைச்சிட்டாங்க. எதுக்குன்னா, ஆர்டிகல் 82ல என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷனை பாருங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் 2001ல சொல்றாங்க, 25 வருஷத்துக்கு அப்புறம் பாப்புலேஷனை பாருங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கான்ஸ்டிடியூன்சிஸை நீங்க மாத்திக்கலாம். 543 பேர் எம்பி இப்போ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எம்பியை ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2026க்கு அப்புறம் அடுத்த சென்சஸ்க்கு வெயிட் பண்ணணும், 2031க்கு. அதான சட்டம் சொல்லுது. ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது, 2031 சென்சஸ்க்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 2034 எலெக்ஷன்ல தான் நீங்க இது செய்யணும். நீ 8 வருஷம் முன்னாடி ஏன் செய்யற? மக்கள் கேட்டது அதுதான். கன்ஃபியூஷன். எம்பிஸ் 549 பேர், இப்ப திடீர்னு 850 எம்பியா நான் ஏன் மாத்தணும்? 2026க்கு அப்புறம் ஒரு சென்சஸ் நடக்கும், அந்த சென்சஸ் 2031ல நடக்க போகுது. 2031க்கு அப்புறம் இவ்வளோ டீலிமிட்டேஷன்லாம் மாத்து, கான்ஸ்டிடியூன்சி தொகுதிகள் எல்லாத்தையும் மாத்து, பெருசாக்கு சின்னதாக்கு, 850 பேர் ஆக்கு, என்ன வேணா ஆக்கு. 2034ல திரும்பி எம்பி எலெக்ஷன் வரும், அப்ப அதை அமல்படுத்த வேண்டியது தானே. ஏன் 2026ல கொண்டு வர? அதுக்கு என்ன அவசரம்? மக்கள் கேட்டது கேள்வி தப்பா? அதனாலதான் இந்த பில்லு தோத்துருச்சு. ஆர்டிகல் 82 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இந்த வாட்டி? எங்க? உங்களோட டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல, குரூப் 1ல, குரூப் 2ல, குரூப் 3ல, குரூப் 4ல என்ன வேணா போட்டுக்கோங்க, இது கண்டிப்பா வரும். எலெக்ஷன்ஸ் நடத்துறது ஆர்டிகல் 327. டெரிட்டோரியல் கான்ஸ்டிடன்சிஸ, தொகுதிகளை என்ன சொல்லுவீங்க, சட்டமன்ற தொகுதிகளை, பாராளுமன்ற தொகுதிகளை முடிவு பண்றது டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 2002. அதுல 2001ல 84th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. 543 பேர் மேல யாருமே இருக்கக்கூடாது. 543 இப்ப ஏத்தணும்னு 2026ல முயற்சி எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கணும்? இதுலயே முடிவு பண்ண மாதிரி தான் நீ பண்ணணும். 2001ல ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணிருக்க, அந்த சட்டத்தை பிரகாரம் என்ன பண்ணும், நீ சென்சஸ்க்கு வெயிட் பண்ணும். 2034ல அமல்படுத்துறது நீ ஏன் 2026ல கொண்டு வர? அதுதான் கேள்வி. அதுக்கு என்ன அவசரம்? இப்போ இது மாத்துறதுனால உனக்கு என்ன இப்ப கிடைக்க போகுது? அப்பனா பிஜேபி அட்வான்டேஜ் 2029ல இருக்கு. 4வது வாட்டி ஜெயிக்கிறதுக்காக போட்ட ஸ்கெட்ச் புரியல. ஏன்னா யூபியில அப்படியே 3 மடங்கு ஆகும் எம்பி, இங்கெல்லாம் அவ்வளவா மாறாது. 39 மிஞ்சி போனா 48 ஆகும்.
ஆனால் யூபியில் அப்படியே வந்து 94 எம்பியோ என்னமோ 80 எம்பியோ 94 அது அப்படியே 140 150 மாறும். அவன் யூபியை வச்சு தான் ஜெயிக்கிறான். கன்ஃபியூஸ் பண்றானா? இது பாலிடிக்ஸ், இது கொஸ்டின். புரியுதா? அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் தேவையில்லை. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்மா? பாலிட்டி அஃபிஷியலி பீன் க்ளோஸ்ட். அகெயின் பாலிட்டி வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் முடிச்சு திரும்பி நான் வந்து ஜாகிரஃபி அண்ட் பாலிட்டி திரும்பி ஆரம்பிப்பேன். இது போயிட்டே தான் இருக்கும்.